हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे कृष्ण कृष्ण हरे हरे रामानुजदया पात्रम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि ऋणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तान्विरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनम्
वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् आरामं गुणसञ्जयस्य सदनं मुख्यं सदा श्रेयसः कारुण्यस्य तथा खरो निरवधेराधेर्गि सिद्धौषधम् घोरा गौगदवाग्नि संजय गणक संसार मेघानिलग साक्षात् मूलधनं सतां विजयते श्री पद्मनाभ प्रभु கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லார் விடமுடை அளவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண கல்வி விரும்பினான் சுரும்பலற்றும் தரமுடைவயல் அனந்தபுரநகரம் புகுதுமின்றே இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை மஞ்சளற்பொழில் அனந்தபுரநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தென்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே सर्वत्र पद्मनाभनाम संकीर्तनं पद्मनाभा பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களை பற்பமனத்திகள் பைங்குழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவ தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன் கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராகன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிருஹ்ணாத் மாமகம் பிரசாதயதி யஸ்சுக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம் शरणागत सार्तवाहमीडे शिकया शेखरिणं पतिं यतीनाम् सर्वत्र रामानुजनाम संकीर्तनं रामानुजा உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவன் ஊர்வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுடையதான் காருண்யத்தை மனுஷாளுக்கு உள்ளபடி புரிய வைப்பதற்காகத்தான் சத்குருக்கள்லாம் இந்த பூமியிலே அவதாரம் பண்றார். பலதரப்பட்ட விஷயங்களை பல பேர் நமக்கு வாழ்க்கையில சொல்லிக் கொடுக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கார். உலகாயுதமான அறிவு, அதுபோல ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம், பரமாத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதுதான் சத்குருவுடைய தர்மம். எப்பொழுதுமே நமக்கு அடுத்த வாரத்துல குறைகள் நன்னா தெரியும். நம்முடைய குறைகள் நமக்கு ஒரு துளி கூட தெரியறது கிடையாது. குரு என்ன பண்றார் அப்படின்னா நம்முடைய குறைகளை நமக்கு புரிய வைக்கிறார். நம்முடைய குறைகள் நமக்கு புரிஞ்சுடுத்து அப்படின்னா அதுலேருந்து நம்ம வெளியில வருது. நம்ம அதுல இருந்து வெளியில வரும் பொழுது நம்ம உலகத்தை பார்க்கிற பார்வை மாறுபடும். நம்ம ஒரு இடத்துல நின்று ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், ஒரு 2 அடி தள்ளி நின்று அந்த விஷயத்தை பார்த்தா அதனுடையதான தன்மையே வேற. நித்தியம் பத்மநாப சுவாமி கோவிலுக்கு போறோம்,
முன்னாடி நின்று பத்மநாபரை பார்க்கணும். இந்த அர்ச்சனை சீட்டு அதுலயே நமக்கு முன்னாடி யாரா நிக்க, அவளுக்கு பின்னாடியே நம்ம நிக்கணும். ஒரு அடி பின்னாடி தான் நிக்கணும். ஒருவேளை நமக்கு முன்னாடி இருக்க ரொம்ப அவசரமா இருந்தான்னா நமக்கு சுதந்திரமா சுலபமா பத்மநாபரை பார்க்க முடியாது. ஒருவேளை நமக்கு முன்னாடி நிக்கிறவா நம்மளோட நல்லா குள்ளமா இருக்கா அப்படின்னா நமக்கு அவளால ஒரு தொந்தரவு இல்லை. நம்ம இடம் மாறி நின்னாலும் பிரச்சனை இல்லை. சமயத்தை நம்ம முன்னாடி நின்று இருப்போம், நமக்கு பின்னாடி நிக்கிறவா குள்ளமா இருப்பா, ஒரு தள்ளுங்க மறைக்கிறது மறைக்கிறது மறைக்கிறது. நம்ம முன்னாடி நின்னாலும் அண்ணா சுதந்திரமா பத்மநாபரை பார்த்தோம் அப்படின்னு கிடையாது. சமயத்தை பின்னாடி நிற்போம், ஆனாலும் சுதந்திரமா உள்ளபடி பத்மநாபரை பார்க்க முடியும். அதனால நம்முடைய புத்திக்கு தகுந்த போல பார்வை மாறுபடுறது, நம்முடையதான நோக்கம் மாறுபடுறது, வாழ்க்கையினுடைய தத்துவம் அழகு பிரயோஜனம் எல்லாமே மாறுபடுறது. இப்ப நம்ம யாருக்காவது உடம்பு முடியல, அவளை வைத்தியன் இடத்துல அழிச்சுட்டு போறோம் அப்படின்னா நம்ம வைத்தியனை பார்க்கிற முறை வேற, வைத்தியர் சொல்றத நம்ம கேட்கிற முறை வேற. நமக்கே உடம்பு முடியல, நம்ம போய் வைத்தியனை பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம யாராவது அழிச்சுட்டு போறோம், அவ ஒன்னும் பயப்படுறதுக்கு இல்லை இல்லையா அப்படின்னா திருப்பி அதையே கேட்கிறேன், அதெல்லாம் ஒன்னும் பயப்படாத சொல்லிட்டு எல்லாம் தெளிவா அப்படின்னு. அதே நமக்கு ஒரு காரியம் அப்படின்னு போறோம், நமக்கு ஒரு வியாதி அப்படின்னு போறோம், 10 தடவை கேட்டுவோம், பயப்படுறதுக்கு இல்லை இல்லையா, ஒன்னும் சமப்படுறதுக்கு இல்லை இல்லையா, சாப்பிட்டா சரியா படும் இல்லையா, 2 நாள்ல சரியாயிடுமா அப்படின்னு. நம்ம கூட வரவாங்க அழைச்சிட்டு போகும்பொழுது நம்முடைய புத்தி வேற, நமக்குன்னு வரும்பொழுது புத்தி வேற. இல்லாட்டி யாரோ ரொம்ப அவசரமா ஆம்புலன்ஸ் அழிச்சுட்டு வரா, ஸ்ட்ரெச்சர்ல வச்சு அழிச்சுட்டு போற ஐசியூக்கு அப்படின்னா பாவம் யாரோ அப்படின்னு. நம்ம அவ கூட போறோம்னா நம்ம புத்தி வேற, நம்மளே அதுல போறோம்னா இன்னும் கஷ்டம் வேற. வாழ்க்கையுடையதான தத்துவம் அர்த்தம் எல்லாமே மாறுபடுறது. குரு என்ன பண்றார் அப்படின்னா நம்ம வாழ்க்கைய பார்க்க வேண்டிய முறைய சொல்லி கொடுக்கிறார். எல்லாருக்கும் வாழ்க்கை உண்டு உலகத்துல. நாய்க்கும் வாழ்க்கை உண்டு, சிங்கத்துக்கும் வாழ்க்கை உண்டு, எறும்புக்கும் வாழ்க்கை உண்டு. எறும்பு எதனா கீழே சிந்திருக்கு அப்படின்னா நம்ம கீழே சிந்திட்டு நம்ம அஜாக்கிரதை வச்சுட்டோம், அதை போய் எறும்பு எடுக்கிறது. எறும்பு ஒரு சக்கர துண்டை பார்க்கிற பார்வை வேற, நம்ம அதே எறும்பை பார்க்கிற பார்வை வேற. இதனோட அது நம்மளை போட்டு ரொம்ப தொந்தரவு பண்றதே அப்படின்னு பாக்குறோம், அது பாக்குறது இவா நம்மள தொந்தரவு பண்றாளே அப்படின்னு அது நம்மள பாக்குறது. பார்வை மாறுபடுறது. அதனால நம்முடைய வாழ்க்கைய பத்திய ஒரு சரியான பார்வை நமக்கு வரும். அடுத்தவாளுடைய வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளீனா தெரியும். அப்படி பண்ணிருக்க வேண்டாம், அப்படி பண்ணதுனாலதான் கஷ்டப்படுறா, அவ ஆரம்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்குற எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் கோட்டை விட்டு விட்டு ஏதோ ஓடிட்டு இருக்கும். சத்குருவுடைய தர்மம் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைய நம்ம அணுக வேண்டிய முறை, நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ வேண்டியதான முறை, நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள், இதைத்தான் சொல்லிவிடுறாரு. அதாவது பலதரப்பட்ட விஷயங்கள் அப்படி ஓடிட்டு இருக்கிற மனசை அப்படியே ஒவ்வொன்னா கழிச்சு கட்டி உன் வேலையை பாரு, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் நமக்கு சொல்லி கொடுக்கறதா குரு. குரு வேற ஒன்னும் பெருசா பண்ணவே இல்லை, நீ அதை பாரு இதை பாருங்க, நீ என்ன வந்திருக்கியோ, நீ வந்த காரியத்தை விட்டுட்டு எதையோ பண்ணிட்டு இருக்காயே அதை பண்ணு. நீ வந்த காரியம் பகவான் அனுபவிக்கிறதுக்காக, பகவத் தியானத்தை பிடிச்சுக்கிறதுக்காக, திரும்பவும் பகவானிடத்துல போய் சேர்றதுக்கான ஒரு வழியை பார்க்கணும். இங்கேயோ போறோம், டக்குனு ட்ரெயினையோ பஸ்ஸையோ விட்டுட்டோம், உடனே எத்தனை பேர் பஸ் விட்டதா அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த பஸ் நமக்கு எப்பன்னு பார்த்து அந்த பஸ்ஸுக்கு எங்க நிக்கணுமோ அங்க நின்று ஏறணும், போயிட்டே இருக்கணும். நீங்களும் பஸ்ஸை விட்டுட்டா, நானும் இப்பதான் விட்டேன், நீங்க ரொம்ப நேரமா விட்டா, நீங்க எத்தனை பஸ் விட்டு அப்படி கணக்கு பேசிதான் இன்னும் வர பஸ் எல்லாம் விட்டுட்டே இருக்கும். அதனாலே நம்ம என்ன பண்ண விட்டுட்டோம், பஸ்ஸை விட்டுட்டோம். திரும்பியும் அடுத்து என்ன பஸ் கிடைக்கிறதோ அதை விட்டுச்சுன்னு நேர பரமாத்மாவிடத்துல போய் சேரணமே ஒழிய அதை விட்டுட்டு இங்கேயே சுத்தின் இருந்தோம்னா பிரயோஜனம் இல்லை. நம்ம எப்படி போகணும் அப்படின்னு சொல்றதுதான் குருவுடைய தர்மம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழியத்தான் சொல்லுவார்கள். வைத்தியனை போய் பார்க்கிறோம், அவாவாளுடையதான சரீரத்துடைய ஸ்திதி, வியாதியுடைய ஸ்திதி எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கு ஏற்றார் போல மருந்தோ ஆபரேஷனோ எல்லாம் சொல்றாரு. அதுபோல சத்குருவும் நம்முடையதான ஸ்திதி, பக்குவம், பிராரப்த கர்மா, நம்முடைய அகம்பாவம், மமக்கார லெவல் எல்லாம் பார்த்துதான் நமக்கு ஒரு அட்வைஸே பண்ணுவோம். இப்ப ஒருத்தருக்கு நல்ல சுகர் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வைத்தியம் சொல்லுவார். அதே சில பேர்லாம் பார்க்கலாம் மாமிசம் சாப்பிட்றாங்கன்னா அவளுக்கு வேற மாதிரி சொல்லுவா. சைவம் ஆகாரம் மட்டுமே சாப்பிட்றவா அப்படின்னா அவளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவா. அதுபோல
நம்முடையதான அகம்பாவம் அவகார லெவல், இந்த பிபி சுகர்லாம் சொல்லலையா, நார்மலா இருக்கு, அப்நார்மலா இருக்கு, கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சம் குறைச்சுன்றாரு. அந்த மாதிரி அந்த நார்மல் இருக்கான்னு பார்த்து 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 அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அனுகிரகம் பண்றான். அதுதான் சத்குருவுடைய விசேஷமான கர்மா. அதை பண்ணக்கூடியவர்களைத்தான் சத்குரு அப்படின்னு நம்முடைய வேதம் சொல்றது, புராணம் சொல்றது, இதிகாசம் சொல்றது. சாந்திபனி ரிஷி கண்ணனுக்கே வேதம் சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப அவரால் முடியாத காரியம் என்னன்னு இருக்குமோ யோசனை பண்ணி பாருங்க. ஸ்வயம் பரமாத்மாவுக்கே வேதம் சொல்லிக் கொடுக்கிறாருன்னா அப்ப எப்பேற்பட்ட பலவானா இருக்கணும். கண்ணன் அவரை தன்குருவா கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் வசுதேவ சுதம் தேவம் கம்சஜானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு கண்ணன் தான் ஜெகத்குருன்றோம். அந்த ஜெகத்குருவே இவர் குருவா ஏத்துண்டா அப்புறம் நான் என்ன கைங்கரியம் பண்ணட்டும் கேட்டான் அப்படின்னா அதுதான் குருடைய தர்மம். அவரால் திரும்ப தன் பிள்ளையை கொண்டு வர முடியாதா? கண்ணனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறவருக்கு தான் இழந்த பிள்ளையை கொண்டு வர தெரியாதா? தான் சத்குருவா இருந்தாலும் கண்ணன் தான் கதி. ஆனா கண்ணனுக்கே பாடம் சொல்லிக் கொடுத்தவரா இருந்தாலும் சரி, கண்ணன் திருவடியை பிடிச்சவாளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கண்ணன் தான் பரம உபகாரம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு தெரிஞ்ச கண்ணா இறந்த பிள்ளையை மீட்டு கொடுப்பா அப்படின்னா லௌகைகமான லோகாயுதமான விஷயத்திலிருந்து ஆச்சரியமா ஆத்மார்த்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரைக்கும் கண்ணனிடத்துல மட்டும்தான் பூரணமா கேட்க முடியும். ஒரு வீடு வாடகைக்கு வேணாலும் பத்மநாபம் தான் கேட்கணும், சொந்த வீடு வாங்கணும்னாலும் பத்மநாபம் தான் கேட்கணும், வைகுந்தத்துக்கு வர்றதுனாலும் பத்மநாபம் தான் கேட்கணும். வைகுந்தத்துக்கு ஒருத்தர், சொந்த வீடு வாங்குறதுக்கு ஒருத்தர் இப்படி அலைஞ்சிட்டு இருந்தோம்னா ஒரு நாளும் போய் சேர மாட்டோம். அதனால எல்லாத்துக்கும் ஒரே ஒருத்தர் பத்மநாபம். அதை புரிய வைக்கிறது தான் சத்குருடைய தர்மம். சாந்தீபினி அவ்வளவு அழகா கண்ணனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த, கண்ணனோட படிச்ச குசேலருக்கே கண்ணன் அவ்வளவு தூரம் கிருப பண்ணா அப்படின்னா சாந்திமணிக்கு அவ்வளவு பண்ணியிருப்பான். அதனால பகவான் சத்தியம்னு நிரூபணம் பண்றதுதான் சத்குருடைய தர்மம். எல்லாரும் மனுஷாலா வந்துட்டோம், எல்லாரும் அசக்தர்கள், அவன் சர்வசக்தன். இது நல்லா புத்தியில உரைக்கணும். இது உரைக்க மாட்டேங்கிற நமக்கு பணத்துடைய பலம் தெரியும். பணம் பாதாள வரைக்கும் போகும், பணம் பத்தும் செய்யும் எல்லாம் சொல்றோம். பத்மநாபர் எவ்வளவு செய்வார் அப்படின்னா தெரியல அப்படின்னு, அவர் எல்லாம் செய்வார் அப்படின்னு தீர்மானம் வரமாட்டேங்க. அவருடைய சொத்து வரைக்கும் என்ன நடக்க போறதுதான் நம்ம பேசுறோம். என்ன நடக்க போறதோ தெரியல, என்னமோலாம் நிறைய பேசிட்டு இருக்கோம். சரியா சொன்னா பத்மநாபனுக்கு இத்தனை நாளா காப்பாத்தின்றது அவன் தான், இப்ப காப்பாத்தின் இருக்கணும் அவன் தான், இனிமேல் காப்பாற்ற போறணும் அவன் தான். பிரிட்டிஷ்காரங்காலம் அவன் இருந்த சமயத்திலையும் கொள்ளையடிக்க முடியல, முகமது அட்டகாசமான சமயத்திலையும் கொள்ளையடிக்க முடியல, எவ்வளவோ இருந்திருக்கு. அதனால அவனுக்கெல்லாம் தெரியும் அவன் சர்வசக்தன், அவன் சர்வஜன். நீ நிம்மதியாயிரு. புரிய வைக்கிறது தான் குருவுடைய தர்மம். இதுக்கு மேல குரு ஒன்னும் ஸ்பெஷலா பண்ணவே வேண்டாம். நீ நிம்மதியாயிரு, பகவான் எல்லாம் பாத்துக்கிறான், நீ சும்மா கடந்தா போதும் அப்படின்னு நம்ம புத்தியில மர மண்டையில உரைக்க வைக்கிறதுக்கு தான் சத்குருடைய தர்மம். அந்த மாதிரிதான் பெண் பிள்ளை ஏதோ ஒரு பைதிகார்த்தனம் திருக்கோளூர் திவ்ய தேசத்தை விட்டுட்டு கிளம்புறான். ஆனா அந்த பைத்திகாரத்தனம் சரியா ராமானுஜர் உள்ள நுழைய சமயத்துல நடக்கிறது. சில சமயங்கள்ல ஆத்திர குழந்தை வச்சு தவழும் நடந்து போகும். கரெக்டா ஏதான ஏடாகுறமான டக்குன்னு நம்ம யாராவது பார்த்துட்டு போவோம், டக்குன்னு அதை வீட்டுக்கு கொண்டு வருவோம். டக்குன்னு பார்த்தா எங்கேயாவது பிளக் ஓட்டக்குள்ள கொண்டு கையை விடும், எடுக்க ஏதாவது கிடைக்கிறது வாயில போட்டுக்கும். நம்ம கண்காணிச்சுட்டே நம்ம டக்குன்னு அதை பிடுங்குறோம் இல்லையா, அதை தடுத்தா கொள்றோமே. அது போல ஆச்சரியமா இவள் திருக்கோளூன்ற ஒரு திவ்ய தேசம், பெரிய பிரசாதம் ஆச்சு. இப்ப திருப்பதி லட்டு வாங்கினா பிரசாதம் இல்லை, திருப்பதி போனாலே பிரசாதம் தான், திருப்பதி போகிறதே பிரசாதம். திருவனந்தபுரத்துல போய் பத்மநாபனை பார்த்து கன்னி வாங்கினா பிரசாதம் இல்லை, திருவனந்தபுரத்துக்கு வந்தாலே பிரசாதம், திருவனந்தபுரம் அப்படின்னு சொன்னாலே பிரசாதம் தான். நமக்கு எல்லாம் நாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் பிரசாதம் ஆகி போயிடுது, தான் கஷ்டமே. ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம் பிரசாதம்னு மறந்து போய் நாக்கு சரீரம் நெத்திக்கிட்டுக்கிறதுக்கு ஒரு விபூதியோ குங்குமமோ சந்தனமோ தலையில சுட்டிக்கும்படியான புஷ்பமோ இதெல்லாம் கிடைச்சா இதெல்லாம் தான் பிரசாதம். வாழ்க்கையே பிரசாதம் தான், நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பிரசாதம் தான். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கண்ணு காது மூக்கு எல்லாமே பகவத் பிரசாதம் தான். நம்முடைய புத்தி, நம்ம கேட்கிற சத்சங்கம், இப்ப காது கேட்கறதுனா பகவத் பிரசாதம், வாய் சொல்றதுன்னா பகவத் பிரசாதம், நீங்க ஐஷன் வந்திருக்கான்னா பகவத் பிரசாதம். இன்னைக்கு இந்த க்ஷணம் சத்சங்கத்தை உட்கார வச்சிருக்காங்க, இதுவே பகவத் பிரசாதம். தனியா வேற ஒண்ணுமே வேண்டாம், அத்தனை விசேஷம். அந்த பகவத் பிரசாதத்தை திரஸ்கரிக்கிறதுனா ஒதுக்கி தள்ளுறது. இந்த கோவில் எல்லாம் போனா குங்குமம் அதிகமா கொடுப்பா, முன்ன ஓரத்தை அப்படி போட்டுட்டு போயிடுவா. அதனால பத்மநாபர் கோயில் மட்டும் தான் நான் அதை பார்க்கல.
அது எல்லா கோவிலையும் நான் பார்த்துருவேன். ஓரத்தை அப்படி போயிட்டு இருவா. பத்மநாபர் கோவில் மட்டும் இலையில கொடுக்க, அது எல்லா கோவிலையும் நான் பார்த்தாச்சு. பத்மநாபர் கோவில் மட்டும் நான் இவ்வளவு கேரளா முழுக்க அப்படின்னு தெரியல. தமிழ்நாடு எங்க போனாலும் கோவில் முழுக்க அப்படியே சந்தனம் குங்குமம் எல்லாம் அரைஞ்சு கிடக்கும். ஆச்சரியம். அது ஓரத்தை அப்படி போட்டுட்டு போனா எவ்வளவு பயங்கரமோ அது போல ஒரு பயங்கரம் திவ்ய தேசம் அப்படின்ற உன்னை விட்டுட்டு போறது. ஏன்னா அது அமையாது. இப்ப நாங்கெல்லாம் வந்துட்டு இருக்கோம், இது அமையிற மாதிரி இல்லையே. அதோ அப்பப்போ வர சொல்றாரு, இருக்க சொல்றாரு, சத்சங்கம் பண்ண சொல்றாரு, அவர் பார்க்க சொல்ற கிளம்பு அப்படின்ற. இங்கேயே இருடா பயல நம் பயல் இங்க இருன்னு சொல்ல மாட்டேங்கிற பத்மநாபர் அந்த ஒரு உத்தரவு தரமாட்டேன். அணியன் நம்பயல் என்று அப்படின்றார். ரங்கராஜனை பார்த்து தொண்டடிப்படியாக சொல்லுவேன் நம்ம பையன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார் ரங்கராஜன். அந்த மாதிரி நானும் எங்கிட்டு இருக்கேன் நம்ம பையன் அப்படின்னு பத்மநாபன் ஒரு வார்த்தை சொல்லி இருடா பயல எங்கடா ஓடிட்டு இருக்காய் அப்படின்னு ஒரு நாள் உரிமையை சொல்லிட்டாரு இருந்துடும். அது சொல்ல மாட்டேங்கிறார். என்னமோ யோசனை பண்ணிட்டே இருக்க. எதுக்கு யோசனை பண்றது அவருக்கு தான் வெளிச்சம். ஆனா உங்களுக்கு பரம பாக்கியம் வாழ நம்மவர்கள் அப்படின்னு பத்மநாபன் தன்னுடையலான நம்ம ஒரு டைரி வச்சிருப்போம். டெலிபோன் டைரியில அது அட்ரஸ் எல்லாம் இருந்தாலும் முக்கியமானவா நமக்கு வேண்டியப்பட்டவன் அந்த மாதிரி உங்க அட்ரஸ் எல்லாம் பத்மநாபர் குறிச்சு வச்சிருக்கு. திருவனந்தபுரம் அப்படின்னு ஒரு புஸ்தகம், ஒவ்வொரு ஊருக்கு ஒரு புஸ்தகம் உண்டு இல்லையா, டெலிபோன் டைரக்டரி மாதிரி. அந்த மாதிரி அழகா புஸ்தகம் போட்டு வச்சிருக்கார். 108 திவ்யதேச புஸ்தகம் பத்மநாபர் போட்டு வச்சிருக்கார். ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் வைகுண்டத்துல ஒரு புஸ்தகம் உண்டு. இன்னொரு திவ்ய தேசத்துல யார் யார் இருக்கா, என்னன்னைக்கு யார் யார் வந்துட்டு போனா எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கா. அதுல உங்க லிஸ்ட்ல நாங்கெல்லாம் வந்துட்டு போற லிஸ்ட்ல இருக்கும். திருவனந்தபுரத்துக்கு விசிட்டர் லிஸ்ட்ல தான் நாங்கெல்லாம் இருக்கோம். நீங்கெல்லாம் திருவனந்தபுரத்துல பர்மனன்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட்ல உட்கார வச்சிருக்கார் பத்மநாபர். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெண் பிள்ளைக்கு. திருக்கோளூர்னு ஒரு புஸ்தகம் எடுத்து சென்சஸ் எடுத்தா திருக்கோளூர் வாசி அப்படின்னு போட்டு வாழலாம் சொல்றோம் இல்லையா. பாத்துலயே ஏதாவது கல்யாணம் விசேஷம் அப்படின்னா எங்க மனுஷா உங்க மனுஷா அப்படின்னு அப்ப கிடையாது நம்ம குடும்பம். அது என்னன்னா நீங்க இருக்காது பிள்ளை எங்க மனுஷா உங்க மனுஷா அப்புறம் நம்ம குடும்பம். அந்த மாதிரி ஆச்சரியமா திருக்கோளூர்ல இருக்கக்கூடிய திருக்கோளூர் வாசிகள் அப்படின்னு ஒரு பெயர் எடுக்கும் பொழுது அதுல இந்த பெண் பிள்ளை பேரும் இருக்கு. பேரை எடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு கிளம்புறாள். ராமானுஜம் எடுக்கப்படாதுமா, இந்த பேர்லாம் உள்ள வர ரொம்ப கஷ்டமா, அதுக்கப்புறம் நீ அப்ளிகேஷன் எல்லாம் போட்டு அப்புறம் சீனியாரிட்டி பிரகாரம் எல்லாம் பார்த்துட்டு திரும்பி எத்தனை கோடி ஜென்மா கழிச்சு திரும்பி திருக்கோளூர் வாசின்னு ஒரு அடையாளம் கிடைக்கும் தெரியாது, என் பேரை எடுத்துருங்கோ அப்படின்னு சொல்றது ரொம்ப சுலபமா. எடுத்துட்டேன்னா திரும்பி சேர்க்க மாட்டார். திரும்ப சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். படாத பாடு எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன். பல ஊர்கள்லாம் போகும்போது நாங்க திருவனந்தபுரம் வாசி பிறந்த திருவனந்தபுரம் இருக்கிறதுன்னு அது எங்க பாம்பேல இருக்கும், டெல்லியில இருக்கும், கல்கட்டால இருக்கும் அப்படின்னு அவள் சொல்றதுக்கு மட்டும்தான் திருவனந்தபுரம் இருக்கே ஒழிய திருவனந்தபுரத்துல யாராவது தெரியுமா, யாரையும் தெரியாது அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாரையும் தெரியாது அப்படின்னு. என்னோட குழந்தைக்கு ஆயுஷம் நடந்தது. எல்லாரும் கேட்டா ஸ்ரீரங்கத்தில் வச்சிருக்க பத்திரிகை கொடுக்கும்போது எல்லாரும் ஒரே கேள்விப்பா, ஸ்ரீரங்கத்தில் வச்சிருக்கவங்க யாரையாவது தெரியுமா, 2 பேரும் தெரியும், ஒருத்தர் ரங்கராஜன் இன்னொருத்தர் ராமானுஜர் தெரியும் அப்படின்னு. குழந்தையோட ரொம்ப புஸ்தகம் கொடுத்தேன் எல்லாருக்கும். அப்பா அவர்கிட்ட நான் சொன்னேன் ஒரு 100 புஸ்தகம் எடுத்து வைங்கன்னு போன் பண்ணேன். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தா சொல்லுங்க, ஸ்ரீரங்கத்தில் அவர்கிட்ட ஒப்படை சொல்றேன் அப்படின்னா. நான் சொன்னேன் எனக்கு ரங்கராஜனை தெரியும் அப்படின்னு. எந்த ரங்கராஜன் அப்படின்னு போன்ல நான் சொன்ன பெரிய பெருமாள் தான். பெரிய பெருமாளை சொல்றாளா அப்படின்னா அப்புறமா சத்தியம் நிஜமாவே நிறைய யாருமே தெரியாது. ஸ்ரீரங்கத்தில் போறோம் அப்படின்னா ரங்கராஜன் ராமானுஜன் வேற யாருக்கும் தெரியாது. எத்தனையோ பேருக்கு திருவனந்தபுரம் சொந்த ஊரா இருந்தாலும் திருவனந்தபுரத்தை படிச்சவாளா இருந்தாலும் வளர்ந்தவாளா இருந்தாலும் எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சு திருவனந்தபுரத்தை விட்டு வெளியூர் போயாச்சு. கிடைக்கிறது இல்லையே அந்த பாக்கியம். அதுபோல சுவாமி ராமானுஜர் பார்த்தா திருக்கோளூர் அப்படின்னு ஒரு வாசத்தை விட்டுட்டு போறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 2 திருவனந்தபுரம் வாசி மெட்ராஸ் போய் செட்டில் ஆயாச்சு. இப்ப எல்லாம் திருவனந்தபுரம் வந்தாலும் அவர் தங்கிறது யாராவது தெரிஞ்ச வாரத்தை போய் தங்க வேண்டியதான் இருக்கு அவசியம். நான் திருவனந்தபுரத்தில் இருந்திருக்கேன், எத்தனை வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் இருந்திருக்காரு பெரிய வழியே. ஆனா இப்ப வந்து எங்கேயோ திருவனந்தபுரம் தெரிஞ்ச வாரத்துல போய் 1 நாள் 2 நாள் தங்கலாம். 2-3 மாசம் இருந்து பத்மநாபரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் நடக்காது. நான் கிளம்பணும் அப்படி கிளம்பித்தான் ஆக வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கு. அதனால சில விஷயங்கள்லாம் இழந்துட்டா திரும்ப கிடைக்கிறது ரொம்ப துர்லபமான ஒரு காரியம். அதுபோல இந்த திவ்ய தேச வாழ்க்கை, இந்த பெண் பிள்ளை இந்த விட்டுட்டு போறாளே அப்படின்னு ஒரு ஆதங்கம். அவளுக்கு இதனுடைய விலை தெரியல, இதனுடைய மரியாதை தெரியல. பாகவத்ல பார்க்கலாம். இந்த சமந்தகமணி ஆச்சரியமா பார்த்தோம்னா சத்ராஜித் வச்சிருந்தான், அதுக்கப்புறம் பிரச்சேதன் போட்டுட்டான், போனா சிங்கம் அது ஏதோ மாமிசன் அதை எடுத்துட்டு போச்சு, அதை ஒரு கரண்டி பிடுங்கி எடுத்து அந்த கரண்டி பிடுங்கி தன் குழந்தைக்கு விளையாட கொடுத்துருச்சு. கரெக்டுக்கு அந்த குழந்தை சமந்தகமணியை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கு. பொம்மை மாதிரி என்ன பல பலன் இருக்கே, ஜோரா வெயில் அடிச்சா பலன் ஜொலிக்கிறதும் விளையாடிட்டு இருக்கா. அது நிச்சயம் 8 பாரம் தங்கம் கொடுக்கக்கூடியது ஸ்வயம் சூரிய பகவான் கொடுத்ததுன்னா விலை தெரியல. ஏன்னா அவ தகுதிக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் மாறி போயிடும். அந்த மாதிரி இந்த பெண் பிள்ளைக்கு திருக்கோளூருடைய மகாத்மியம் தெரியல, கிளம்புறாளே அப்படின்னு சொல்லி
ராமானுஜர் அவரை தடுத்து நிறுத்தி, போகலாமோ நியாயமோ எல்லோருக்கும் புகுமூர் உனக்கு புறப்படும் ஊராயிற்றோ. அதாவது வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டம் வருதுன்றது சகஜம். ஒண்ணு மனசனாலே கஷ்டம், இல்லாட்டி கூட இருக்கிறவாளாலே கஷ்டம், இல்லாட்டி இயற்கை கஷ்டம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். இது இல்லாதவாளே லோகத்துல கிடையாது. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இல்லாதவா யாருமே கிடையாது. ராமனுக்கும் உண்டு, ராமனே மனுஷனா வந்த பகவானுக்கும் உண்டு. ராமனுடைய வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயார் சீதாபிராட்டிக்கும் ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். ராமனுக்கு கஷ்டம் கைகையினால வந்துடுத்து, மந்திரையினாலே வந்துடுத்து, பெத்த அப்பானாலே ராமனுக்கு கஷ்டம் வந்துடுத்து. எல்லாருக்கும் இப்படிதான் மாத்தி மாத்தி மனுஷாலால கஷ்டம், தன்னாலே கஷ்டம். சீதைக்கே தன்னால கஷ்டம் வரதா இல்லையா? மான் அழகா இருக்கு பிடிச்சுக்கணும் போனுட்டா. ராவணனால வந்த கஷ்டம் அவன் தூக்கிட்டு போயிட்டான். இப்படி எத்தனை விதமான கஷ்டங்கள். அதனால இது உலகத்துல ரொம்ப பொதுவான விஷயம். உங்களுக்கு மட்டும் தனியா அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாருக்கும் இது உலகத்துடைய பொதுவான விஷயம். ஆகாசத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்கும் இல்லை, ஆகாசத்துக்கு மேல இருக்கிறது இல்லையா, தேவர்கள் வரைக்கும் இது பொது. பரமதமாகிய வைகுண்டத்துல மட்டும்தான் இதற்கு விதிவிலக்கு. மற்ற எல்லா இடத்துலையும் இது உண்டு. அதனால எல்லாம் உண்டு. ஆனாலும் அதற்காக திவ்ய தேசத்தை விட்டுட்டு போகலாம்னு கூட நினைக்கப்படாது. பத்மநாபன் சன்னிதியில் இருக்கேன், அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படின்னு அந்த தைரியம் தான் நமக்கு வரணும். என்ன ஆனாலும் சரி, அவன் பத்மநாபன் என்னை காப்பாற்றுவான். கஷ்டமோ நஷ்டமோ, அம்மா அடியடின்னு அடிக்கிறா, திட்டுன்னு திட்டுறா, குழந்தை உடம்புலாம் பிடிச்சி மருந்து கொடுக்குறா, குழந்தை அம்மா கிட்ட கோச்சின்னு ஓடியா போயிடுறது, திரும்பி அழுது அம்மா மடியிலேயே உட்காருது. அரிசினத்தால் ஈன்றத்தால் அகற்றிடணும் அப்படின்னு குலசேகரார். அந்த மாதிரி என்ன வந்தாலும் பத்மநாபன் போக மாட்டேன். பத்மநாபா என்ன வந்தாலும் என்னங்க நம்பிச்சுடாதப்பா, அவ்வளவு பெரிய சுகம் கொடுத்தாலும் ஒன்னிடத்துல இருக்கிற சுகம் கிடையாது. ஏசி வீடு கிடைக்கட்டும், நல்ல கார் கிடைக்கட்டும், எல்லாம் கிடைக்கட்டும், அம்மா மடியில் இருக்க குழந்தைக்கு அது சுகமா இல்லாட்டி ஏசி காரும் மற்றது சுகமா? அம்மா மடிதான் சுகம். வேர்த்து விறுவிறுக்கட்டமே, உடம்புல வியாதி இருக்கட்டும், ஏன்னா அம்மா மடி இருக்க சுகம் அதுக்கு பெருசா வேற எங்கேயும் கிடையாது. அதுபோல பகவானுடைய சரண கமலங்கள். இந்த பெண் பிள்ளை வைத்தமாநிதி பெருமாள், வைத்தமாநிதியை விட்டுட்டு வேற எங்க போய் நிதியை தேடுவா? வைத்தமாநிதியை விட்டுட்டு வேற யாரிடத்துல போய் நிதி கேட்டு கிடைச்சிடும். அதனால ராமானுஜர் கேட்க பெண் பிள்ளையும் அழகா பேசலாம். நான் ரொம்ப சாதாரணப்பட்டவள் சுவாமி, பெரியதான ஒன்னும் மனுஷாளுக்குரியதான ஒரு லட்சணம் இல்லை. சொல்றதெல்லாம் லட்சணங்கள். மனுஷாளுக்குன்னு சில லட்சணங்கள் இருக்கணும்னு சொல்ல இல்லையா, அந்த லட்சணங்கள் எனக்கு எதுவுமே இல்லை சுவாமி. மனுஷன் அப்படி மனுஷின்ற ஒரு உடம்பு தான் இருக்கே ஒழிய மனுடையதான எந்த ஒரு குணங்களும் என்னிடத்துல இல்லை. சுவாயம்புவ மனு சதரூபா, அவ வம்சத்துல தான் நமக்கு மனுஷா மனுஷின்னு பேரு. அவளுக்கு எத்தனை நல்ல குணங்கள் இருந்தது பாகவத்துல காண கிடைக்கிறது. சுவாயம்புவ மனு எப்பேற்பட்ட குணவானா இருந்தார். அந்த குணம் நமக்கு வர வேண்டாமா? வம்சத்துல வந்தவான்னு சொல்றோமே, சிங்கக்குட்டி சிங்கம் மாதிரியே இருந்து அவருடைய குணங்களும் அப்படி இருந்தா மரியாதை. சிங்கக்குட்டி நாய்க்குட்டி மாதிரி இருந்தது, இல்லாட்டி அது ஆட்டுக்குட்டி மாதிரி மே அப்படின்னு கத்திண்டு சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடித்து அப்படின்னா அது அழகு. சிங்கம்னா அதற்குரியதான அந்த லட்சணம். அதுபோல மனுஷ லட்சணம் அடியாளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சுவாமி ராமானுஜரிடத்துல பேசறா. அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போலே, ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானை போலே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றான். குருவை சொன்னா உடனேயே சிஷ்யனை சொல்ற, ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டான் போலே. ரெண்டு விஷயமே திருவனந்தபுர விஷயம் நேத்தியே நல்ல விஸ்தாரமா நிறுத்தி நிதானமா சொல்லியாச்சு. திரும்பியும் திருவனந்தபுரத்தில் நான் நுழைஞ்சேன்னா நான் கிளம்ப மாட்டேன். அது சத்சங்க விஷயத்துல திருவனந்தபுரத்தை நுழைச்சிட்டோம் அப்படின்னா அதை தாண்டி சத்சங்கம் போகிறது கஷ்டம். வெளியூர்ல இருந்து சொன்னாலே ஒரு இடத்துல பாம்பேல ஒரு பாகவதம் சொல்லிட்டே இருந்தோம். என்னோட ஒரு சிஷ்யை சொன்னா, ஒரே பத்மநாப புராணமா இருக்கு, பாகவத புராணமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. இது பாகவதம் போல இல்லை, இது பத்மநாப புராணமா இருக்கு, கொஞ்சம் பாகவதி சேர்த்து சொல்லுங்க பரவாயில்ல அப்படின்னுட்டா. நல்லா ஞாபகம் இருக்கு. நான் சொல்ல ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் கிருஷ்ணகிரி அதை சொல்லும்போது அந்த மாதிரி பத்மநாபனுடைய பலம் அப்படி. அது ராமானுஜரிடத்துல சொல்றா பத்மநாபர பத்தியம், சிஷ்ய வைபவத்தை பத்தியம். ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானை போலே. சுவாமி ராமானுஜர் அழகா சிரிச்சுண்டு கேட்டு இருக்கார். ஏன்னா பத்மநாபனிடத்துல வாக்குவாதம் பண்ண ஒரு ஆச்சாரியன்
பத்மநாபன் நீ மாத்தப்படாதுன்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, மாத்தியே தீருவேன்னு பத்மநாபனுக்கு எதிரம்பு கோத்துண்டு நின்ன ஒருத்தர் ராமானுஜர். பத்மநாபனுக்கு எதிர்க்க போய் நிப்பாள இப்ப நிக்கல கோர்ட்ல கேஸ் எல்லாம் நிக்கிறான். அதனால பத்மநாபன் எப்பொழுதுமே எதிரிகள் உண்டு. ராமானுஜர்ல ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் போயிட்டு அது முக்கால்வாசி ஐயங்கார தான் விரோதியாவே இருப்பா பத்மநாபனுக்கு. அது பத்மநாபருடைய ராசியா ஐயங்கார் ராசியான்னு தெரியல, அது என்னமோ தெரியல. பத்மநாபரிடத்துல வைஷ்ணவாளுக்கு ஒரு சுவாதந்திரியம், வைஷ்ணவ சம்பிரதாயம் சுத்தமா இல்லைன்னா கூட பத்மநாபனத்துல வைஷ்ணவாளுக்குன்னு ஒரு சுவாதந்திரியம் உண்டு. அது எங்கன்னா பத்மநாபர் கொடுக்கிறாரோ அவருக்கு தான் வெளிச்சம். ஆனா பெருசா ஐயங்கார் கூட சேர்க்கவும் விட மாட்டார், அதுலயும் ரொம்ப சமத்து பத்மநாபர். அது பத்மநாபருடைய விசேஷம். ஸ்ரீரங்கத்தை போனா டக்குன்னு அப்படி சொடுக்கு போட்டு ஐயங்காரை கூட்டிடலாம், காஞ்சிபுரம் போனா கூட்டிடலாம், திருவனந்தபுரத்தை மட்டும் ஐயங்காரை கூட்டுறது கஷ்டம். எல்லாம் உதிரி உதிரியாதான் அங்கங்க நின்று கூட்டி கொண்டுமா நிக்குமே ஒழிய எல்லாம் ஒன்னா சேராது. அதனால சுவாமி ராமானுஜர் பத்மநாபனுடைய வைபவம், ஆளவந்தாருடைய வைபவம். ஏன்னா சுவாமி ஆளவந்தார் வரதராஜன் சன்னிதியில் இருக்கும் பொழுது சுவாமி ராமானுஜரை ஆளவந்தார் அழகா பார்த்து கிருபா கடாட்சம் பண்ணிட்டார். அதன் பிறகு சுவாமி ராமானுஜர் ஆளவந்தார் பார்க்க போற சமயத்தில் ஆளவந்தார் பரம பதிச்சுட்டார். இவருக்கு தெரியாம அவர் பார்த்தார், அவருக்கு தெரியாம இவர் பார்த்தார். இப்படிதான் நடந்திருக்கு. ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு பரஸ்பரம் இப்ப நீங்க நானும் பாக்குற மாதிரி பாக்கல. ராமானுஜருக்கு தெரியாம ஆளவந்தார் கிருபா கடாட்சம் பண்ணிட்டா, ஆளவந்தார் பரம பதிச்ச பிறகு ராமானுஜர் வந்து அவரை பார்க்கல. அப்படி ஒரு ஆச்சாரியன், அப்படி ஒரு சிஷ்யன், அவ்வளவு விசேஷம் சுவாமி ராமானுஜரும் ஆளவந்தார். ஒரு சந்தர்ப்பத்துல ஒருத்தர் கேட்கிறார், நீர் ஆளவந்தாருடைய ஏகலைவன் தான் சொல்ற, ஒரு கால் நீங்க நேரடியா ஆளவந்தார பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னார். அப்ப உடனே சுவாமி ராமானுஜர் சொன்னாராம், பூமியிலேருந்து பரமபதத்துக்கு சுருள் படிக்கட்டு கட்டி இருப்பேன். பக்தி ஞான வைராக்கியம் வேண்டாம், பாராயணம் வேண்டாம், பூஜை வேண்டாம், விரதம் வேண்டாம், ஏகாதசி வேண்டாம், நாமஜபம் வேண்டாம், திவ்யதேசம் போக வேண்டாம், இங்கேருந்து ஒரு படி கட்டி விட்டுருவேன், இங்கே நேர பரமபதத்துக்கு போறது ஒரு சுழல் படிக்கட்டுன்னு சொல்லுவேன். சுத்தி சுத்தி ஏறுறது. ஆளாந்தார மட்டும் நான் நேர பார்த்திருந்தேன்னா பூமியிலேருந்து வைகுண்டருக்கு ஒரு சுழல் படிக்கட்டு கட்டியிருப்பேன். பகவான் திருச்சி அதனால பார்க்க விடலைன்னு ரங்கராஜன். அப்புறம் எல்லாரையும் அனுப்பிடுவா, பூமியில ஆள் இல்லாம போயிடும். அவ்வளவு தூரம் ஆளவந்தார மட்டும் நான் பார்த்திருந்தேன்னா சுழல் படிக்கட்டு கட்டியிருப்பேன் அப்படின்னு. என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க சுவாமி ராமானுஜருக்கு அந்த ஆளவந்தாரத்துல. அவரிடத்துல ஆளவந்தார பத்தியும் அவருடைய சிஷ்யன் தெய்வாரி ஆண்டான பத்தியும் இந்த பெண் பிள்ளை அழகா பிரஸ்தாபிச்சுட்டா. சுவாமி ராமானுஜர் அழகா கேட்டுனுட்டா. உடனே அழகா அடுத்த வாக்கியம் சொன்னா, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே. ஆச்சரியமா சொல்ற, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே. இது ஸ்வயம் சுவாமி ராமானுஜர் சம்பந்தப்பட்ட ஒரு வாக்கியம். சுவாமி ராமானுஜர் காஞ்சிபுரத்திலிருந்து தான் ஸ்ரீரங்கம் வந்தார். ரங்கராஜன் தான் அவர் கூட்டிண்டே வந்தார். வரதராஜன் இடத்துல திருப்பாவை பாட வச்சு வரதராஜன் மயங்கின சமயத்துல அவரிடத்துல ராமானுஜரை கேட்டு திருவரங்க பெருமாள் அறையர் தான் அழிச்சுட்டு வந்தார். அழகா சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கம் வந்துட்டார். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல ராமானுஜ ராஜ்யம் தான், அது ரங்கராஜ்யம் இல்லை. சரியா சொன்னா இன்னைக்கும் ஸ்ரீரங்க நிர்வாகம் ராமானுஜரிடத்திலே தான் நடக்கிறது. இன்னைக்கும் பத்மநாபனுடையதான திருவனந்தபுரம் கேரளா எல்லாம் பத்மநாபராஜ்யம் அப்படின்னு நம்ம சொல்றோம். திருவிதாங்கூர் சமஸ்தானம் பத்மநாபராஜ்யம் அப்படின்றோம். ஆனா பத்மநாபனுக்கு ஒரு ராஜா உண்டு, யாருன்னா திவாகர முனி. அவர் இட்ட வழக்காத்தான் இன்னைக்கு கோவில் போயிட்டு இருக்கு. பத்மநாபர் இட்ட வழக்கா ஒன்னும் போகல. யார் இட்ட வழக்கு மாறல, அப்படியே திவாகர முனி என்ன சொன்னாரோ அதன்படியே தான் நடந்துருக்கு இல்லையா. அதனால ரங்கராஜ்யம் இல்லை, அது ராமானுஜ ராஜ்யம். அழகா சுவாமி ராமானுஜர் வந்துட்டார். பகவான் ரங்கநாதனும் அழகா என்னுடைய லீலா விபூதி நித்திய விபூதி. லீலா விபூதினா இந்த உலகம். பகவான் நினைச்சா ஓடி வந்து இங்கு அவதாரம் பண்ணி லீலைகள் பண்ணால் லீலா விபூதியின் பேர். நித்திய விபூதி அப்படின்னு சொல்றது பரமபதமாகிய வைகுண்டம். அது பர்மனண்டா இருக்கு. அது ஒரு நாளும் பிரளயத்திலையும் அழியறதில்லை, எதுலையும் அழியறதில்லை. பிரளயத்துல லோகம் ஆகாசம் மகாபிரளயத்தில் எதுவுமே மிச்சப்பட்டு கிடக்கிறதில்ல, பகவான் மட்டும்தான் மிச்சப்பட்டு கிடக்கிறான். ஆனா அப்பொழுதும் வைகுண்டம் உண்டு. அப்பொழுதும் அங்க இருக்கக்கூடிய பக்தாளுக்கு நித்தியம் பரமானந்தம் உண்டு. இந்த லோகம் தான் பிரம்மலோகம் வரைக்கும் எல்லாம் போயிடுறது. ஆச்சரியமா வைகுண்டம் மட்டும் நிரந்தரமா இருக்கு. அதனால அதுக்கு பேர் நித்திய விபூதி அப்படின்னு பேர். அதனால ரங்கராஜன் சொல்ற, இன்னிலிருந்து என்னுடைய லீலா விபூதி நித்திய விபூதி ரெண்டுத்துக்கும் உடையவன் நீ அப்படின்னுட்டார். ஒரு குழந்தை இருக்குன்னா அப்பாவும் அம்மா எல்லாம் உனக்கு தான்டா, எல்லாம் உனக்கு தாண்டி, என்னோட எல்லாம் உனக்கு தான். அந்த மாதிரி
ராமானுஜரை பார்த்து ரங்கநாதன் சொல்லிட்டு என்னோட எல்லாம் முன்னோரதுதான், இனிமேல் நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு. அதனால சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்து கோவில்கள் எல்லாம் பார்த்து 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 சீர் பண்ணிட்டே வர. ஏன்னா கோவில்ல எல்லாரும் நடக்கிறது, பூஜை நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது. ஆனா ஏதோ குறைகள் நடக்கும், மனுஷாவுடைய புத்தி தடுமாற்றம், ஆசை எல்லாம் உண்டு. எல்லா காலத்திலுமே இது உண்டு. பகவான் பக்கத்துல இருக்க அகம்பாவம் இருக்கும், வரவாள் ரொம்ப படாத பாடுபடுத்துவா, சேவாத்துல உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா, இல்லாட்டி பணம் 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 பிடுங்குவதில் அந்த காலத்துல இருந்து உண்டு. இது புதுசே கிடையாது, புதுசே கிடையாது. ஆனா அவளுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் பார்த்தா அதுதான் எங்களுக்கு ஆச்சரியம். பண்டைபுரத்தெல்லாம் பார்த்தா சொம்பு சொம்பாலாம் எடுத்துட்டு போவா, கிளம்பும் போது ஒரு மூட்டை கட்டி எடுத்துட்டு போவா. அப்படிதான் நான் பார்த்து அப்படி கொட்டி அப்படி மூட்டையை போட்டுதான் எடுத்துட்டு போவா. ஆனா எத்தனை சம்பாதிச்சாலும் அவளுக்கு என்ன பணம் பத்துறதே இல்லை. அவளுக்கு பணத்துல இருக்க ஆசையும் விட்டபாடா இல்லை. அது சாபமா வரமான்னு தான் தெரியும். சிலதெல்லாம் வரமா சாபமான்னு கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்க. அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்திலும் பல பேர் தன் இஷ்டப்படி இருந்தார். சுவாமி ராமானுஜர் ஒவ்வொருத்தரையா திருத்தி 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 கோவில் நிர்வாகத்தை ஜோரா பண்ணிட்டு வர. அப்ப இந்த ஸ்ரீரங்கனுடைய கோவில், ரங்கநாதனுடைய கோவில நிர்வகிக்கக்கூடிய பெரிய பொறுப்பு அங்க இருக்க அந்த அர்ச்சகர்கள் வம்சத்துல வந்தவாளுக்கு உண்டு. அதுல ஒருத்தர் கோயில், பெரிய கோவில் நம்பி அப்படின்னு அவருக்கு பெயர். அவர் தான் அந்த சாவியெல்லாம் அவர் வச்சிருப்பார். ஸ்தலத்தார் அப்படின்னு சொல்லுவார். நவதிருப்பதிலாம் போனா அவதான் ஸ்தலத்தார் அப்படின்வா. தர்மகர்த்தா அப்படின்னு சொல்றது, இல்லாட்டி அறங்காவலர் துறை அப்படின்னுவா. நிறைய பேர் விதவிதமா சொல்லுவா. அவதான் நிர்வாகம் பண்ணக்கூடியவா. திருவனந்தபுரம் ஸ்ரீகாரியம் அப்படின்னா சொல்றோம் இல்லையா, எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் அப்படிதானே சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த பெரிய கோவில் நம்பி அப்படின்னு சொல்றார். அவர் கையில தான் ராத்திரி கோவில் எல்லாம் பூட்டிட்டு சாவி அவர் ஆத்துல தான் வச்சுப்பார். ரங்கநாதனையே பூட்டிட்டு சாவி ஆத்துல எப்படி இருப்பார் பார்த்துக்கோங்க. அப்ப எப்படி இருப்பா நிஜமாவே அதெல்லாம் சாதாரண பாக்கி. நம்ம அது சாவியை ஆட்ட கொடுக்கவே அவ்வளவு யோசிக்கிறோம். இவாத்துல கொடுக்கலாம், இவாத்துல நம்ம வர நேரத்துக்கு அவ இருக்க மாட்டா, அவ ஒழுங்கா வைக்க மாட்டா, தியானம் சொல்லுவோம். அதுக்கு அவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு. நம்ம ஆத்துல இருக்க ஒரு 4-5 வஸ்துவை பத்திரமா பாத்துக்கிறது. அது வெளியூர் போறதுக்கு அந்த கேட்ட பூட்டி, உள்கேட்ட பூட்டி, உள்பக்கம் பூட்டி, அதை பூட்டி, இதை பூட்டி, இவாகிட்ட ஒரு சாவி, அவாகிட்ட ஒரு சாவி, கடைசியில ஒரு சாவி இல்லாம இங்கே நிற்போம். அவாகிட்ட கொடுத்துருக்க, அவா வந்திருக்க, அவன் நிக்கிறேன்னா இப்பதான் அவா போனா அப்படின்னு நம்மகிட்ட இருக்கிற சாவி அவாகிட்ட கொடுத்து வச்சுட்டேன். பக்கத்தால கூட அவா வெளில போயிட்டாங்க. ரொம்ப அதிவேதாவித்தனமா தெரியும். எல்லா பக்கமும் சாவி கொடுப்போம், கடைசியில ஒரு சாவியும் இல்லாம நிற்போம். அவ்வளவு கஷ்டம். அப்படின்னா கோவிலுடைய நிர்வாகம் அவ்வளவு தூரம் பெரியவர் இந்த செல்வ நம்பி அப்படின்றவர். பெரிய கோவில் நம்பின்னு சொல்லுவா, கோவில் நம்பின்னு சொல்லுவா, செல்வ நம்பின்னு வருது. விதமா பேர் உண்டு. ரொம்ப செருக்கோட இருந்தார், அகம்பாவம் நிறைய பார்க்கலாம். எல்லா கோவில்கள்லையும் நன்னா பார்க்கலாம். தான் இல்லைன்னா கோவில் முடிஞ்சதுன்னு நினைக்கிறவா உண்டு. இவாளே முடியக்கூடியவான்னு தெரியாது. வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதவர்கள் நம்பன்னு தோன்றது கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப செருக்கில் அகம்பாவத்தில் இருந்தார். ராமானுஜர் சொல்றாரு, அப்படி நடந்துக்காதீங்கோ, இந்த மாதிரி பண்ண வேண்டாம், இந்த மாதிரி அவர் இஷ்டத்துக்கு நினைச்சா பூஜை பண்றாரு. நிறைய உண்டு. இன்னைக்கும் பார்க்கலாம். பூரி ஜெகநாதன் கோவில் எல்லாம் யாரும் போய் ஒன்னும் சொல்லிடவே முடியாது, ஒண்ணுமே சொல்ல முடியாது. நாங்க போயிருந்த சமயத்துல தான் பூரி ஜெகநாதன் கோவிலுக்கு போயிருந்த சமயம் தான். அழகா என்ன ஆயிடுச்சுன்னா நேரம் ஆயிடுச்சு. பகவானுடைய ராத்திரி பூஜை எல்லாம் நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 3:30 மணி 4 மணிக்கு மேலதான் நித்ராதேவி பாட்டு பாடி அதுக்கப்புறம் பூஜை பண்ணி அவரை தூங்க வைக்கணும். அந்த பூஜை பண்ண போயிட வேண்டிய பிராமணரை காணும். எங்க போனாலும் தெரியும். கோவில் முழுக்க தேடியாச்சு பூரி ஜெகநாதன் கோவில். அவர் வர வரைக்கும் ஜெகநாதன் காத்துட்டு இருந்தான் தூங்காம. வேற யாரும் சரி நான் பண்றேன் நீ பண்ணுன்னு சொல்றதுக்கு. அவர் வந்த பிறகுதான் ஜெகநாதன் வந்தா 5 நிமிஷத்துல கடகடன் பூஜை பண்ணா, நித்ராதேவி கொண்டு உட்கார டக்கடன்னு விளக்கு அணைச்சாச்சு. 5:30 மணிக்கு தூங்குறான். எல்லாம் சுப்பிரபாத சேவைக்கு எல்லாம் ரெடியா இருந்தா திருப்பி சுப்பிரபாத சேவை முடிஞ்சு, கோஷ்டி சேவை முடிஞ்சு, ஜிஎஸ் சேவை முடிஞ்சு, பிரசாதமே சுட சுட கொடுப்பா. 5 மணிக்கு சுட சுட பிரசாதம் கொடுப்பா. அந்த சமயத்துல ஜெகநாதன் சௌக்கியமா தூங்குறோம். ஏன்னா அந்த பூஜை பண்ணப்பட்ட அந்த பண்டாவர வரைக்கும் காத்துட்டு இருக்கான் ஜெகநாத். அந்த மாதிரி இருக்கிறதுனால அவன் இஷ்டத்துக்கு இருப்பா. ஒன்னும் பெருசா சொல்ல முடியாது. திருச்செந்தூர்ல எல்லாம் பார்க்கலாம். ரொம்ப நிறைய கோவில்கள்ல சுவாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காலும் இவளை வச்சுதான் சொன்னான். பகவானே அனுகிரகம் பண்ணாலும் இவ விடமாட்டான், அவளை பக்கத்துல நிக்க விட மாட்டான். பார்க்கலாம். பண்றப்பூர்லாம் போனோம் அப்படின்னா பகவான் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. ஆனா நம்ம அந்த பண்டாக்கு ஒரு 500 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்துனா 5 நிமிஷம் பண்ணிக்கலாம். முடிஞ்சா பண்ற பேட்டு எடுத்துட்டு கூட வந்துடலாம். அப்படியே அழகா இல்ல ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னா 2 நிமிஷம் நிக்கிற மாதிரி பரப்பி விட்டுடுவான். அதெல்லாம் அவ்வளவு விசேஷம் அவளுக்குலாம். அந்த மாதிரி இந்த கோயில் நம்பி இருக்கார். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. ராமானுஜர் சொல்றார், நம்ம எல்லாம் சொல்லலாம் பகவத் சங்கல்பம் எப்படி நடக்குமோ நடக்கிறது அப்படின்னு சார். இது ஒரு பகவத் சங்கல்பம் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, பெரிய பாடுது. எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ற ஒரு வார்த்தை பகவத் சங்கல்பம்.
இன்னி வரைக்கும் யாரும் இது ப்ராப்பரா யூஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. மகாத்மாக்களை தவிர சாதாரண மனுஷன் அவளுக்கு சாக்கு சொல்றதுக்கு அழகான ஒரு வார்த்தை பகவத் சங்கல்பம். அவ்வளவுதான். சமயத்துல இருக்குன்னா சமயத்துல இல்லைன்னா எப்ப கிடைக்கும் தெரியுதோ ஒரு வார்த்தை சொல்ற பகவத் சங்கல்பம் அப்படின்னு. அந்த மாதிரி என்னமோ கோவில் லேட்டா திறக்கிறார், இஷ்டத்துக்கு என்னமோ நடக்கிறது. ராமானுஜர் சொல்லி சொல்லி பார்க்கிறார், இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். ராமானுஜர்கிட்ட சண்டைக்கு போறார். நீங்க கோவிலுக்கு புதுசு, உங்களுக்கு பெருசா தெரியாது, காஞ்சிபுரம் வேற ஸ்ரீரங்கம் வேற, அனாவசியமாக கோவில் முறையை மாத்தலாம் முயற்சி பண்ணாதீங்கோ. நீங்க ஏதோ ஜீரா வாங்கோ, கோவிலுக்கு வாங்கோ, பூஜை பண்ணுங்கோ, அவ்வளவுதான். நமக்கே தெரியும். புஷ்பாஞ்சலி சுவாமி விசேஷமா சொல்லிட முடியும். பத்மநாபன் கோவில்ல யாராவது ஒரு ஜந்து கேட்குன்றல அங்க வாசல செக்யூரிட்டி இருக்கவன் கேட்பானோ, அவருக்கு முன்னாடி விளக்கு பிடிச்சிட்டு போற ஆள் கேட்பாளா சொல்லுங்க. புஷ்பாஞ்சலி சுவாமியார் பக்கத்துல கூட செக்யூரிட்டி மேல அவா சொன்னா கேட்பாளா? அவாட்டுக்கு வரலாம் போகலாம், அவ்வளவுதான். புஷ்பாஞ்சலி ஒதுங்கி நிற்போம், நமஸ்காரம் பண்ணலாம். வெளியே அவகிட்ட போய் யாராவது கேட்டாலாம், பத்மநாபன் கோவில் சொத்து இப்படி இருக்க என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. கேட்கறது ஒரு ஆள் கிடையாது. ராஜாவும் கேட்க மாட்டேன், இவாளும் கேட்க மாட்டேன், யார். ஆனா அவருக்கு ஒரு பெரிய பாக்கியம், கேட்காதுன்னு அவர் நிம்மதியா இருக்க வச்சுக்கோங்க. கேட்டு அவர் பாட்டியும் போட்டு உருட்டின்னு இருப்பா. அவர் பாட்டுக்கு ஏதோ நிச்சயம் வர பத்மநாபர் பூஜை பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி இவர் சொல்றார், நீர் பாட்டுக்கு வந்தீரா, பூஜை பண்ணீரா, பெருமாளை சேவிச்சரா, போயிட்டே இருக்க. முதல் மரியாதை கொடுக்குறோமா, சடாதி சாத்திரமா, தீர்த்தம் கொடுக்குறோமா, சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இதை பண்ணாத அதை பண்ணாத சொல்ற அதிகாரம் எல்லாம் உனக்கு கிடையாது. நிறைய இடங்கள்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். திருக்குறுங்குடி ஜீர தெரியும், ஆழ்வார்க்கடி ஜீர தெரியும், வானமாமலை ஜீர தெரியும். பெரிய பாடுது. அது சன்னியாசிகள் இருக்கவாளுக்கும், சன்னியாசிகளுக்கும் ராஜாங்கத்தில் இருக்கவாளுக்கும் ராஜாக்கும் ஒத்து வர வராது. ஏன்னா எல்லாத்தையும் விட்டவா, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கவா, ரெண்டு பேரும் ஒத்தே போகாது. அதெல்லாம் பெரிய கஷ்டம். அன்னமாச்சாருக்கு அவரு சிஷ்யன் ராஜாவுக்கும் ஒத்து போக மாட்டேங்கிறது நிறைய அந்த மாதிரி நடந்துடும். அதனால பெரிய பாடுதான் அது. ஜீயர் சொன்னா கேட்க மாட்டாங்க. ஜீயரை பத்தி இல்லாதையும் சொல்லுவார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உண்டு. அவர் ரொம்ப நாள் கேட்ட நீங்க யாருன்னு பழக்கப்பட்ட ஒரு ஜீயர் கூட இருக்காரு. முன்னாடி இருந்த ஜீரோட இருந்தேன், அவருக்கு நமக்கு ஒத்து வர்ற, அவனால போயிட்டேன். திருப்பி இந்த ஜீயர் கூப்பிட்டாருன்னு வந்திருக்கு அப்படின்னு. இவர் பெரியவரா ஜீயர் பெரிய எனக்கு தெரியல. அவர் சொல்றதை பார்த்தா என்னமோ இவர் தான் ஜீயர் அப்பாயின்ட் பண்ண மாதிரி பேசுறாரு. அந்த ஜீயருக்கு நமக்கு ஒத்து வரல அப்படின்னு அசந்து போனேன். அப்படிலாம் கூட லோகத்துல இருப்பாளோ அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய நடக்கிறது, நிறைய பார்த்துருக்காங்க. அதான் உங்களுக்கு தெரியாத வரைக்கும் உத்தமம் வச்சுக்கோங்களேன். நீங்க ஏதோ கோவிலுக்கு போங்க, பெருமாளை செய்வீங்க, வந்துட்டே இருந்து. அதாவது ஒரு எல்லைக்கு மேல வளர்ந்து வளர்ந்து மேல போக 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 பார்க்க எல்லா அசிங்கங்களும் நன்னா தெரியும். நீங்க கூட்டத்தோட கூட்டமா இருக்க வரைக்கும் பெருசா ஒன்றும் தெரியாது. மேல ஏறி ஒருபடி மேல ஏறி பார்த்தா அவ்வளவும் கொடுமையும் தெரியும். அதுக்கு அடுத்த அடி பார்த்தா இன்னும் மோசமா தெரியும். அதுக்கு அடுத்த படியாத இன்னும் மோசமா தெரியும். எப்படா தெரியாதுன்னு எல்லா படி கடந்த ரொம்ப தூரம் போகும்போது தான் ஒன்றும் தெரியாது. அது வரைக்கும் எல்லாம் கிளீனா தெரிஞ்சுட்டே இருக்கும். இவர் ராமானுஜருக்கு பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ராமானுஜர் ரொம்ப வருத்தப்படுறார். ஆனா கண்ட்ரோல் இருக்கிறதுனால ராமானுஜர் முடிவு பண்ணி பார்த்தார். எல்லாம் சொல்லியாச்சு, இவர் கேட்க மாட்டேங்கிறார். அதனாலே இவரை வேலையை விட்டு நிறுத்திடலாம் அப்படின்னு சுவாமி ராமானுஜர் தீர்மானம் பண்ணிட்டார். ஏன்னா ரங்கநாதனுடைய கோவில் நல்லா இருக்கணும். அதுல பிடிச்சவா பிடிக்காதவா சொல்லி சொல்லி பார்க்கணும். ஒரு சிட்டிக்கு மேல அப்படின்னா ரங்கநாதன் பெரியவன், அவனுடைய கோவில் பெருசுனா இந்த ஒருத்தருக்காக கோவிலுக்கு வர மத்தவாளோ, கோவில் இருக்கும் மத்தவாளோ சமப்படப்படாது இல்லையா, சேவார்த்திகள் சமப்படப்படாது. அதனாலே பார்த்தார் அவர் வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். நாளைக்கு ஒரு வேலையை விட்டு எடுத்து விடலாம் அப்படின்னு தீர்மானம் எல்லாம் பண்ணிட்டார். ராத்திரி அழகா ரங்கநாதா அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணிட்டு படுத்துட்டார். படுத்தா சொப்பனத்துல ரங்கநாதன் வந்துட்டார். அழகா யாருக்கு அவர் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கார். யாருக்குன்னா அந்த நம்பிக்காக அவன் வம்சமே நமக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கு. அவன் நம்முடையவன். ரங்கநாதன் சார் நம்முடையவன். இவர் திருத்தி பண்ணிக்கொள்ள வேண்டியதான். இவர் பாட்டுக்கு சும்மாவும் விட்டுடுவார், திருத்தவாலையும் விடமாட்டார். இவர் பாட்டுக்கு அவன் நம்முடையவன், நம்மளை நம்பி இருக்கான், அவன் குடும்பம் அவனை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா விடு, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். ராமானுஜருக்கு கோபம் வந்துடுச்சு. சுவாமி நீர் பாத்துப்பீர், அதெல்லாம் அடுத்த கதை. இங்க கோவிலுடைய விஷயங்கள்லாம் மாறிட்டு இருக்கு. எல்லாரும் ஒழுங்காயிட்டு இருக்கா. இவர் ஒருத்தரனால திரும்பி எல்லாரும் கெட்டு போயிட்டு இருக்கா. சேவாதிகள் தான் சௌக்கியமா சந்தோஷமா இருக்கா. இப்பதான் அவருடைய ஆபரணங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாம் அழகா பண்ணிட்டு இருக்கும். இவர் ஒருத்தர் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் இடைஞ்சலா நிக்கிறார். ஒண்ணு அவர் இந்த ராத்திரிக்குள்ள சரி பண்ணும், இல்லையோ நாளை காத்தால வேலையை தூக்கணும், வேலையை விட்டு நான் தூக்க போறேன் அப்படின்ட்டார். ரங்கநாதன் அப்படிலாம் பண்ண வேண்டாம், அவன் என்ன வேணா பண்ணணும், நான் பாத்துக்க. அவர் என்ன வேணா பண்ணணும், நீர் பார்த்து நீர் இருக்க முடியாது, நீர் இருக்க நான் இருக்க முடியாது. உனக்கு கவலையே கிடையாது, எப்படி நடந்தாலும் நீர் பாடு கிடப்பீர். உனக்கு கடந்தவாறு கிடக்கையே வழக்கமாயிடுச்சு. அதனால உண்மை யாரும் கேள்வி கேட்க போற, ரங்கநாதன் இப்படி பண்ணாலும் கேட்க போற, எல்லாம் ராமானுஜத்தை வந்து கேள்வி கேட்க போற. அதனால இந்த விஷயத்த ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சுவாமி, எங்கள் ஆச்சாரியன் சொன்னபடி நான் கோவில் நிர்வாகத்தெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு. அதனாலே நான் நாளைக்கு அவர் வேலையை விட்டு எடுக்க போறேன் அப்படின்னு ரங்கநாதன் பலவிதமா சொல்லிட்டே இருக்கார். சொல்லி இல்ல ராமானுஜா விட்டுவிட, பரவாயில்ல கொஞ்சம் டைம் கொடு, அப்புறம் பாத்துக்கலாம். என்னமோ நேரடியா பகவதா குழகுழனே குழப்பின்னு இருக்கா பெருமாள். பகவத்கீதை மாதிரிதான்.
ஆரம்பத்திலேருந்து குழப்பமான ஒரே விஷயம் எனக்கு தெரிஞ்சு பகவத்கீதை மட்டும்தான். தெளிவா போகிறதே கிடையாது. எங்கெல்லாம் பகவான் எங்கெல்லாம் பேசுறானோ சில சில இடங்களை மட்டும் தெளிவா பேசுறான். அது முழுசா பகவான் அப்படியே எடுத்துக்க முடியும். கடைசியில ஏதாவது ஒன்று ரெண்டு சொன்னா அப்படியே எடுத்துனா சௌக்கியமா இருக்கு. மாமேகம் சரணம், அது தெளிவா இருக்கு. அதே கர்மண்யேவ அதிகாரஸ்தே மகாபலேஷு கதாசன, கடமையை பலன் அதிகாரம் எல்லாம் பயம் வந்துடுறது. எல்லாத்தையும் செய்ய சொல்ற பலன் அதிகாரம் இல்லைன்றாரு அப்படின்னு பயப்படுறாரு. அப்படி எல்லாம் நடக்கிறது. அதனால பெருமாள் தெளிவா சொல்ல உடனே ராமானுஜர் பார்த்தார், இவரோட நமக்கு ஒத்து போகாது, நமக்கு வரதராஜன் தான் சரி, நம்ம திரும்ப நம்ம ஊரை பார்க்க கிளம்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த நாள் காத்தால கூரத்தாள் நடத்த விஷயத்த சொன்னவர் யார்ட்டையும் சொல்லல. அப்ப ரங்கராஜனோட போராட நம்மால ஆகல, அவர் பாட்டுக்கு அவர் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கார், நான் சொல்றதை கேட்கவும் மாட்டேங்கிறார், அவர் தீர்மானம் பண்றதையே பண்றாரு. அவங்க ராமானுஜருக்கும் பெருமாளுக்கு அப்பப்ப பிரச்சனை ஆகுது, அது கன்ஃபார்மா தெரியும். பத்மநாபோட ஒரு பிரச்சனை, ரங்கராஜனோட ஒரு பிரச்சனை, அங்கங்க ஒரு பிரச்சனை ஆகுற. அதாவது ஆச்சாரிய புருஷா பெருமாள் வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாளாம். அப்படின்னா அவங்க வீட்டுலாம் விட்டு கொடுத்துருவோமா சொல்லுங்க? பெருமாள் கிட்டே மல்லுக்கு நிக்கிற ஆட்கள் மகாத்மாக்கள்லாம் நம்ம கிட்ட சாதாரணமா விட்டு கொடுத்துருவாள், விட்டு கொடுக்கவே மாட்டா. அதுதானே அவளுடைய தர்மம். நல்ல கத்திரி வயல் வந்து கொடுத்தா எல்லாரும் சூரியனை கரிச்சு கொட்டுவோம். உடனே வெக்கப்பட்டு ரோஷம் வந்து இனிமேல் காலங்காலத்துல உதிச்சேன்னா பாரு, அவர் அப்பயும் அது நன்னா இன்னும் 100, 101, 102, 103 அவர் போயிட்டே தான் இருப்பார். நம்ம சொல்ல சொல்ல அவர் இன்னும் வீராப்பு ஜாஸ்தியாக குறைஞ்சவாடா தெரியறதே கிடையாது. ஆச்சாரிய புருஷாவுடைய வீராப்பு ரங்கநாதனோட மல்லுக்கு நிற்கிறார். ஏன்னா ரங்கநாதனுடைய கோவில் நன்னா இருக்கணும், ரங்கநாதன் நன்னா இருக்கணும், சேவார்த்திகள் நன்னா இருக்கணும்ன்ற அந்த பரிதவிப்பு. அதனால கூடத்தான் நடந்த சொன்னார், இந்த பெருமாளோட நமக்கு ஒத்து போகல, அதனால நம்ம பெருமாளை பார்க்க போயிடலாம், நான் காஞ்சிபுரம் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன், காவேரியில தீர்த்தம் ஆடிட்டு ரங்கநாதன் இடத்துல எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சுட்டு அடியே இன்னைக்கு கிளம்ப போறேன் அப்படின்ட்டார். கூடத்தாழ்வன் பதர்றா, ஏன் சுவாமி இப்படி முடியும்? ராத்திரி ரங்கநாதன் வந்தார், சொப்னத்தினையும் சொன்னாரப்பா, சொல்ல 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 கேட்க மாட்டேங்க, திரும்ப அவர் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கார் அப்படின்றார் ராமானுஜர். உடனே கூடத்தான் எல்லாம் கேட்டுட்டு, சுவாமி அடியேன்னு சொல்றேன்னு சமிக்கணும், தப்பாடுறது கூட சொல்லு பாருங்க விஷயம், அடியனுக்கு கொஞ்சம் சமயம் கொடுத்தா அவர் எப்படியா திருப்தி பண்ணிக்கொள்றேன், இந்த கோயில் நம்பிய, இந்த செல்வ நம்பிய அப்படின்னா. ராமானுஜர் அப்படியா, அப்படின்னா அங்க இருப்போம். ரங்கநாதன் மேல நம்பிக்கை இல்லையா ராமானுஜருக்கு? கூடத்தாழ்வான் மேல நம்பிக்கை. ஏன் ரங்கநாதன் மேல நம்பிக்கை இல்லைன்னா, நம்ம பையன் பரவாயில்ல அப்படின்னு பாவத்தை கண்டுக்க மாட்டான். அந்த கருணா சாகரன் இல்லையா, அதனால அந்த காரணத்தினால பரவாயில்ல விடு, இவ்வளவுதானே தப்பு, இவ்வளவுதானே எனக்கு தெரியும். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல மேட்டழகிய சிங்கர்னு ஒருத்தர் உண்டு, தாயார் சன்னதிக்கு பக்கத்துல. நான் பல வருஷமா ஸ்ரீரங்கம் போயிட்டு இருக்கேன். அந்த சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய பட்டர் மட்டும் இன்னி வரைக்கும் குடிச்சுட்டு தான் இருப்பேன். எல்லாரையும் கிழிச்சு போட்ட நரசிம்மர் இவரை மட்டும் எப்படி தடவி கொடுத்துருக்காரு எனக்கு புரியல. அந்த உள்ள சன்னி, அதுக்காகவே நான் சன்னதி ஏற மாட்டேன். நான் சொல்ல நரசிம்மா ஒண்ணு அவரை சரி பண்ணு, இல்லாட்டி நீ மாறு. அது வரைக்கும் நான் சன்னதி ஏற மாட்டேன், இன்னி வரைக்கும் ஏறல. இப்ப கூட ஏறல, நீ ஆச்சு அவராச்சு அப்படின்னு ஏறதே கிடையாது. நம்ம ஜம்முன்னு இருப்பார் மேட்டழகிய சிங்கர். அவர் தான் வந்து கம்பனுடைய ராமாயணத்தை ஒத்துண்டார், கர்ஜனா பண்ணி ஒத்துண்ட ஒரு பெருமாள் மேட்டழகிய சிங்கர். அந்த மேட்டர் மேட்டு அழகிய சிங்கர்னு பேர் அவருக்கு. அவ்வளவு விசேஷம். அதெல்லாம் பெருமாள் இது என்னதுல அவருடைய பூர்வ ஜென்ம சுகிருத்தம், வேற வார்த்தையே சொல்றதுக்கே இல்லை. சில விஷயங்களுக்கெல்லாம் இன்னி வரைக்கும் யாருமே காரணமோ பதிலோ சொல்லவே முடியாது, அஜ்ஞானிகளா தானே இருக்கும். கூடத்தாழ்வான் சொல்லிட, சுவாமி அடியேனுக்கு கொஞ்ச நாள் சமயம் கொடுத்தா எப்படியாவது அவர் திருப்தி பணிகொண்டு உங்க திருவடியில கொண்டு வந்து சேர்க்கிறேன். ரங்கநாதன் இவ்வளவு தூரம் சொல்றார் அப்படின்னா ஏதோ காரணம் இருக்குமே, இருக்கலாமே சுவாமின்னு. சரி கூடத்தாழ்வான், நீர் சொல்றதுனால இருக்கேன், பார்க்கலாம், எவ்வளவு நாள் பார்க்கலாம், ஒரு எல்லைக்கு மேல போயாச்சுன்னா நான் கிளம்பிடுவேன். இல்ல சுவாமி அந்த மாதிரி ஒரு அவசியம் வராது, உம்முடைய திருவடி பலத்தினால அவரை திருப்தி பணிகொள்வேன் அப்படின்றாரா. ரங்கநாதன் பலத்தினால சொல்லல, உம்முடைய திருவடி பலம் இருக்கு, இவர் முட்டி மோதி திருத்த முடியலையா, ரங்கநாதன் திருத்த மாட்டேங்கிறாராம். ஆனா கூடத்தாழ்வான் சொல்றார், உம்முடைய திருவடி பலத்தினாலே அவரை நாம் திருப்தி பணிகொள். அதுதான் நம்பிக்கை. எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு, நான் தைரியமா இருக்கேன்னு அதுக்கு பேர் நம்பிக்கை இல்லை. எல்லாமே விரோதமா நடக்கணும், எல்லாமே நம்ம எதிர்பார்க்காதபடி நடக்கணும். அதுல நிச்சயமா நான் வாழ்ந்து காட்டுவேன், ஜெயிச்சு காட்டுவேன், எனக்கு ஒன்னும் ஆகாது, என் குடும்பம் நன்னா இருக்கும், நாங்க சௌக்கியமா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா அது நம்பிக்கை. எல்லாம் கரெக்டா போகுமா, எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாளா, அப்படி ஜாலியா இருக்கலாம், இதுக்கு பேர் நம்பிக்கை. இதுக்கு நம்பிக்கையே வேண்டாமே, இதுக்கு நம்பிக்கைன்ற ஒரு வார்த்தை அவசியமே கிடையாது. எல்லாம் விரோதமா இருக்கணும். சகாயம் பண்ணக்கூடிய வாழ்ல முதுகுல குத்தணும், நமக்கு வேண்டப்பட்ட வாழ்ல நம்மளை ஒதுக்கி தள்ளணும். யாருமே கதியில இல்ல, என் கூட பத்மநாபன் இருக்கான்னு நீங்க வாழ பிரயத்தனம் பற்றலாம், அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான்
பகவான் ஆசைப்படுறான். இந்த நம்பிக்கை வேணும். இதுக்கு பேர் தான் திருட நம்பிக்கை, இதுக்கு பேர் தான் திருட விசுவாசம். வேற எதுக்கும் பேரு திருட விசுவாசம் கிடையாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி திருட விசுவாசம் வேணும். சரின்னு சொல்லிட்டார் ராமானுஜர். கூரத்தாழ்வன் ராமானுஜரோட நிச்சயம் கைங்கரியம் எல்லாம் வேற உண்டு. அவருக்கு நிச்சயம் கைங்கரியம் உண்டு. ராமானுஜர் சத்சங்கம் சொல்லும்போது கேட்டுப்பார், எல்லாம் பண்ணுவார். நடுநடுல கொஞ்சம் கொஞ்சம் கேப் கிடைக்குமே, அந்த கேப் கிடைக்கிற டைம்ல ஓடி போய் இவரோட ஒரு பேச்சு பேசிட்டு இருப்பார், இந்த கூரத்தாழ்வான் இந்த கோயில் நம்பியோட. அதனால அந்த கோயில் நம்பிக்கை இவர் ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவர் வளைஞ்சு கொடுக்க. கூரத்தாழ்வான் ரொம்ப வினயம், கோடீஸ்வரன். எல்லா தனத்தையும் வீசி எரிஞ்சுட்டு ராமானுஜ சரணமே கதின்னு வந்த ஒரு மகாத்மா. ஆச்சரியம், ஸ்வயம் பகவானுடைய அவதாரம் கூரத்தாழ்வான். ஏன் அவ்வளவு தூரம் பிரயத்தனப்படுறார் அப்படின்னா, ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக பலராமனாக பகவானுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணியாச்சான். அதே ஆதிசேஷன் தான் இப்ப கலியுகத்துல ராமானுஜனா வந்திருக்கிறதுனாலே ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்த பரமாத்மா கலியுகத்துல கூரத்தாழ்வானா வந்தார். கூரத்தாழ்வானா வந்து தன் பக்தனுக்கு கைங்கரியம் பண்றதே பரம தர்மம்னு வந்துட்டான். பக்தனுக்கு எல்லாரும் அடியேன் தாசானுதாசன் அப்படின்னு சொன்னா இங்க பரமாத்மா சொல்லுவான், நான் தாசானுதாசன், அடியேன் ராமானுஜதாசன் அவன் நிக்கிறான். ராமானுஜ அடியேன் வரதராஜதாசன் ரங்கநாததாசன் அப்படின்னா இங்க கூரத்தான் அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்றான். பரமாத்மாவுடைய அவதாரம் கூரத்தாழ்வான். ராமானுஜரை விட வயசுல பெரியவர் கூரத்தாழ்வான். ராமானுஜர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்தவர். 1000வது திருநட்சத்திரம் போன வருஷம் தான் முடிஞ்சது. ஒரு 1010 பிறந்தார் சுவாமி ராமானுஜர். 1017 பிறந்தார். ராமானுஜருக்கு முன்னாடியே பரமபதிச்ச ஒருத்தர் இந்த கூரத்தாழ்வான். ரொம்ப விசேஷமான ஒரு பக்தர், பரமபாகவதோத்தமர், வினய சிகாமணி. நமக்கு வினயம்னா தெரியாது, நம்மளால அகம்பாவ சிகாமணி, மமக்கார சிக்காமணி. அவர் வினய சிக்காமணி. அப்பேற்பட்ட வினயம், அசாத்தியமான விசுவாசம். அவர் போய் இவரிடத்துல பேச்சு கொடுத்து அவர் முதல்ல ரொம்ப தள்ளி விடுறார், ரொம்ப கேவலப்படுத்துறாரு இவரை. ஆனா ராமானுஜ சம்பந்தப்பட்ட ஆள் அப்படின்னு அப்படியே பல நாள் நடந்துட்டு இருக்கு. அவர் அப்பப்ப விபச்சாரிகள் வீட்டுக்கெல்லாம் வேறு போயிடுவார், கோவில பூஜை பண்ணப்பட்டவர். ஒரு நாள் கூரத்தாழ்வான் அந்த இடத்துக்கு போயிட்டார். கதவை தட்டுறார், வெளில வரார். இதுக்கு நீங்கள்லாம் இங்க நீங்கள்லாம் இங்க வரலாமோ அப்படின்றார். உடனே கூரத்தாழ்வான் சிரிச்சுட்டே கேட்டார், நாங்கள்லாம் இங்க வரப்படாதான் மோசமான இடமோ அப்படின்னு. ஆமா தெரியாதான். அப்படியே நீங்க வரையல் அப்படின்ட்டார். இது மோசமான இடம் தெரிஞ்சு வரலாமோ, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையாம் அவருக்கு. இவ்வளவு தூரம் தன் மேல அக்கறை கொண்டு ஒரு விபச்சாரியுடைய வீட்டு வாசப்படியை கூட மதிக்கிற அளவுக்கு இவர் இருக்கார் அப்படின்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டு இவர் கூரத்தாழ்வானுடைய அடிமையா மாறிடுறார். இந்த கோயில் நம்பி, செல்வ நம்பி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மாறி வந்துட்டார். அழகா ஆச்சரியமாகிறது. அப்ப அவருடைய தாயார் இறந்து போயிடுறார். சமயத்துல அழகா அந்த காரியங்கள் எல்லாம் பண்றார். அப்ப அந்த 11வது நாள் சமண்டி பிராமணன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சமண்டீகரம். அதுக்கு பிராமணால தேட யாரும் அமையல. ராமானுஜர் சொல்றார், கூடத்தானவாது நீ போய் ஏகாகம் சாப்பிட்டுவான்ற. போகமாட்டா. நல்ல வேதம் தெரிஞ்ச பிராமணாலாம் போக மாட்டா. முக்காசெல்லாம் பாவப்பட்ட பிராமணா தான் மாட்டுவார். இந்த ஃபேக்டரி லாசான பிராமணா, வேற பொழப்பில்லாத பிராமணா, சும்மா இருக்கிற பிராமணா, பஞ்சகட்சம் கூட தட்ட தெரியாத பிராமணா தான் அதுக்கு மாட்டுவார். ததாப்புன்னு சொல்ல தெரிஞ்சா போதும், வேற எதுவுமே வேண்டாம். முக்கால்வாசி நல்ல ஒரு வைதீக பிராமணாலாம் அதுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கூரத்தாழ்லாம் வேத விற்பன்ன ஸ்வயம் பகவத் அவதாரம். அவரை போய் சொல்றாரு, இவரும் ஜம்முன்னு போறாராம். போறார். அழகா இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அழகா அவரை உட்கார வச்செல்லாம் பண்ணியாச்சு. நிறைய தனம் கொடுப்பா, சரியா நிறைய தனம் கொடுக்கறது உண்டு. அழகா வாங்கிட்டு வரா. எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வரல வரும்போது திருவிழா அப்படி இறைச்சுட்டே வந்துட்டார். அவ்வளவு தனத்தை ராமானுஜர் உள்ள வந்தா சாப்பிட்டா தனம் எல்லாம் எங்க மடத்துக்கு கொண்டு வரலையா அப்படின்னார். அது வாந்தி போல, அதை யாராவது கொண்டு வருவாளா அப்படின்ட்டு. வாந்தி 10 ரூபாய் பொருளை கட்டி இருந்தாலும் யாராவது கொடுப்பாள. அந்த மாதிரி அது அர்ஹதை இல்லை. அதனால வழி இறைத்து வந்தேன். அப்ப இன்னொரு வைராக்கியம் இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த தனத்துக்கு தான் பிராமண கூட்டமே அலையிறது. தாந்தேது துவாரக முதற்கொண்டு ஏதாவது தானத்தை கொடு பிராமண எல்லாரும் கை நீட்டுறான். பாகவத்தையும் திருப்பி பார்க்கலாமே. கிருஷ்ணனுக்கு எங்கேயாவது பிரச்சனை வந்துடுத்து சரியா போயிருந்தா பிராமணர்கள் வந்துருவா. ததாஸ்து ஆயுஷ்மான் பவ தானம் கொடுவா நந்தகோபா. அவரும் கொடுத்து அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் நந்தகோபாலான்னு கடைசியா கண்ணனையும் தானம் கொடுத்துட்டார். எல்லாத்தையும் கொடுத்தது போக கடைசியா கண்ணன் தான் அவனையும் தானம் கொடுத்த ஒருத்தர்.
கடைசி வரைக்கும் அவர் கொடுக்காத ஒரே தானம் பக்தியை மட்டும்தான் கொடுக்கல. பக்தி மட்டும் தானம் கொடுக்கலாம், மட்டும் வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் தானம் கொடுக்கலாம், நம்மள தானம் கொடுக்கலாம், ஆத்மாவை தானம் கொடுக்கலாம், ஜீவிதத்தை தானம் கொடுக்கலாம். நம்ம கிட்ட இருக்க பக்தி நாம ஜபத்தை மட்டும் தானம் கொடுக்கவே கூடாது. பரமாத்மாவே கேட்டா கொடுக்கப்படாது. பத்திரமா வச்சுக்கணும். அதை கொண்டுதான் பரமாத்மாவை அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு தானத்தெல்லாம் இறைச்சிட்டு வந்துட்டார். இப்படியே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அழகா திருந்தி வந்துட்டார். ராமானுஜர் திருவடியில கொண்டு வந்து சேர்த்துட்டார். இவர் சொன்னார், சுவாமி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கோ, என்னை திருப்தி பணிகொள்ளணும் அப்படின்னா சுவாமி ராமானுஜன் கூரத்தாழ்வானுடைய அந்த பலத்தை பார்த்துட்டார். அப்பா ஆச்சரியம், நிஜமாவே ரங்கநாதன் எனக்கு உண்மை பரிசா கொடுத்திருக்கான். ஒருவேளை நீர் இல்லை அப்படின்னா அது ஓரளவுக்கு சரியா இருக்கிறவாள் அப்படியே அழிச்சுட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை. உருப்படாதவாளை சரி பண்ணி நல்வழிப்படுத்தி கொண்டு போகிறதானே சத்குருவுக்கு பெரிய கர்மா. அதுதானே பெரிய பலம், அதுதானே பெரிய ரகசியம். அந்த கர்மாவை நீ பண்ணி காட்டிட்டாடாப்பா அப்படின்னு சந்தோஷப்படுறா. உடனே அவருக்கு அழகு அமுதம் போல நல்ல தமிழ் புலமை உண்டு அவருக்கு. உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ராமானுஜருடைய காருண்யம், அவர் பழகக்கூடிய தன்மை, இதெல்லாம் பார்த்து அசந்து போயிட்டார். ஒரு நாள் அழகா ஒரு 4-5 கவிதை எழுதி ராமானுஜரத்தை கொண்டு போய் சமர்ப்பிச்சார். ராமானுஜர் கேட்டார், என்ன அப்படின்னார். இல்ல மனசுல தோணுனதை எழுதியிருக்கேன் அப்படின்னா. ராமானுஜர் பெருமையை பத்தி அப்படி எழுதியிருந்தார். ராமானுஜருடைய அழகு, அவருடைய பெருமை, அவருடைய குணம், ராமானுஜருடைய எல்லா விஷயம் எழுதியிருந்தார். ராமானுஜர் பார்த்தார், கொஞ்சம் கோபமா ஒரு பார்வை பார்த்தார். உடனே இந்த ஓலைச்சுவடிலாம் அப்படி கிழிச்சு போட்டார். உனக்கு ஏதானும் எழுதணும்னு தோணித்தனா நான் முகக்கும்படியான வீரேச பெருமாளை பத்தி எழுதி, ஆச்சாரியனை பத்தி எழுது, நம்முடைய உத்தமமான பக்தாளை பத்தி எழுது அப்படின்னு சொல்லி கூரத்தாளெல்லாம் காட்டிட்டு என்னை பத்தி எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கிழிச்சு போட்டுட்டாராம். உடனே எல்லாரும் அசந்து போனா இவர் பார்த்தார், க்ஷமிக்கணும் சுவாமின்னு போயிட்டார். இது ஏன் நினைச்சுட்டு இருந்தார். உடனேயே திரும்பவும் எழுத ஆரம்பிச்சார். பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ரொம்ப வருத்தம் உண்டு. பத்மநாப சன்னியில் ஒரு ராமானுஜர் இல்லையும். எந்த பெருமாள் கோவிலுக்கு போனாலும் ராமானுஜர் உண்டு. 108 வீரேசத்துலயும் உண்டு. மலைநாட்டு திருப்பதியில் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. மலைநாட்டு திருப்பதிகள் எங்கேயுமே அடியன் சுவாமி ராமானுஜருடைய பார்த்ததில்லை. திருப்பதிலாம் அப்படி காம்பீரியமா இருப்பார். பவிஷ்ய ஆச்சரியமா பாஷ்யக்காரன்னு தான் பேர் திருப்பதியில. அதே ஆழ்வார்த்துறை போயாச்சுன்னா பவிஷ்யதாச்சாரியம்னு சொல்லுவார். பத்மநாபன் கிட்ட அப்ளிகேஷன் தான். அவர் தானே துரத்தி விட்டான். அட்லீஸ்ட் மூர்த்தியாவது வச்சுக்கோப்பான்னு அவங்ககிட்ட தான் சொல்லணும். போலீஸ்காரர்கள் எல்லாம் உள்ள விட்டுருக்காரு, மொபைல் எல்லாம் விட்டுருக்காரு, அவரோட வாக்கி டாக்கி கால் என்னெல்லாம் மாட்டின்லாம் அலையிறார். சம்பந்தமே பக்தியே இல்லாதவாளெல்லாம் அசஸ்மெண்ட்டுக்கு எல்லாம் உள்ள விட்டுருக்கார். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்லாம் உள்ள விட்டுருக்காரு. ராமானுஜன் என்ன கஷ்டம். எவெல்லாம் சம்பந்தம் இல்லாதவெல்லாம் பத்மநாபன் கோவில் பாகிஸ்தான்காரன் கூட உள்ள விட்டுட்டார். நம் ராமானுஜரை விட மாட்டேங்கிறார். எல்லாரையும் விட்டுண்டே இருக்கார். விடுவார், எங்க போப்பார், அவராச்சு நானாச்சு பார்த்துவோம். ஆச்சரியம் அந்த சுவாமி ராமானுஜர். ஒரு அழகா அந்த ராமானுஜரை பத்தி பாசுரம். ஆனா ராமானுஜர் சொன்ன மாதிரியே பூ மண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் அகலகில்லே நிறையம் என்று அலமேல் மங்கை உரை மார்பா. சீனிவாதா பக்ஷசரத்தை பகவான் தாயார் வச்சிருக்க பகவானை பூ மண்ணு மாது பொருந்திய மார்பன் தாமரையாள் செல்வன் அப்படின்னு சொல்லுவார். தாமரை அவதாரம் பண்ண ஸ்ரீதேவி மார்பில் வச்சிருக்கான். பூ மண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன். ஆச்சரியம், எல்லாரும் கொண்டாடும்படியான பாசுரங்கள் சொன்ன மாறனுடைய திருவடியை அடிபணிந்து உயிர்ந்தவன். பூ மண்ணு இத்தனை நாள் கேட்ட பாசுரம் நீங்க அர்த்தம் சொல்றேன். பூ மண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம். எல்லாரும் நல்கதி அடையத்துக்காக வந்த ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. அவட சரணாரந்தத்தை பிடிச்சிட்டு அழகா நாம நிம்மதியா வாழறதுக்கு ராமானுஜா 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 சொல்லுவோம்னு ஆரம்பிச்சுட்டார். ராமானுஜ நூற்றந்தாதி அப்படின்னு எழுதிட்டார். அந்தாதினா கடைசியில எந்த வார்த்தை விட்டாலோ அதையே அடுத்த வார்த்தை ஆதியா அந்தத்தையே ஆதியா வச்சுட்டு சொல்ற பேர் அந்தாதின்னு பேர். அதுலதான் சொல்றார், காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம்னா வந்து நீ என்னை உய்த்த பின் அப்படின்னு சார்.
ராமானுஜாவின் கருணையின் அளவு யாருக்குமே தெரியாது. காரே கருணை ராமானுஜா, கார்மேகம் போன்ற கருணை உடையவன் ராமானுஜன். கார்மேகத்துக்கு என்ன பெரிய கருணை அப்படின்னா, மழை காலத்துல கொஞ்சம் கூட மிச்சம் வச்சுக்கிறது இல்லையா. ஒன்று நீ கை கரவையில் ஆழிகள் புக்கு முகந்து கூட ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. இன்னைக்கு கொஞ்சம் என்ன கொட்டி தீக்கிறது இல்லையா. தனக்குன்னு கொஞ்சம் கூட பாக்கி வச்சுக்காம எல்லாத்தையும் கொடுக்கிறா போல ஒரு கார்மேகமா ராமானுஜன். காரே கருணை ராமானுசா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர்னின் அருளின் தன்மையை அப்படின்லாம் எழுதினார். எல்லாம் எழுதி முடிச்சா நேர கொண்டு போய் ராமானுஜரிடத்துல சமர்ப்பணம் பண்ணார். உடனே ராமானுஜர் பார்த்தார், தள்ள முடியலையா. என்னடா அது எல்லாத்தையும் ராமானுஜரை பத்தியே வரும். ஆனா ராமானுஜர் கூட கூட வர பெருமாளை பத்தி சொல்லிடுவார், ராமானுஜருடைய ஆசாரங்களை பத்தி சொல்றார், ராமானுஜர் சிஷ்யர் கூடத்தவங்களை பத்தி எல்லாம் சொல்றார். கூடவே ராமானுஜர் சொல்றதுனால ராமானுஜரால் அதை தள்ள முடிகிறது, வேண்டாம்னு கிழிச்சு போட முடியல. முன்னாடி எக்ஸ்க்ளூசிவா ராமானுஜரை பத்தி எதுவுமே கிழிச்சு போட்டுட்டார். இதை பூ மண்ணுமா அது புருந்திய மார்வன் பா மண்ணுமாறு நடிப்பன் இதை எப்படி கிழிச்சு போடுறது, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு விட்டு நல்ல கவி அப்படின்னு சொல்லிட்டு உடனே சஷ்யாலெல்லாம் பார்த்து இது பிரபன்னர்களுக்கு எல்லாம் இதுவே காயத்ரின்னு, இன்னைக்கு அதுக்கு பேர் பிரபன்ன காயத்ரின்னு பேரு. ஆச்சரியம். வைஷ்ணவன் என்ன உத்தமமான அந்த ராமானுஜ தர்சனத்துல ஈடுபாடு கொண்டு ராமானுஜனே கதின்னு இருக்கிறவா அதை நித்தியம் ஜபிச்சிருவா. அந்த 100 பாசுரங்கள் பிரபன்ன காயத்ரி பூமன்னமாறு பொருந்திய மரபுலன் கடைசி வரைக்கும் நித்தியம் இதை ஜபிக்கிறத ஒரு விரதமா வச்சுட்டு இருக்கா வைஷ்ணவால எனக்கு தெரியும். டெய்லி பிரபன்ன காயத்ரின்னு இதுக்கு பெயர். நல்ல வைஷ்ணவாளுக்கு தான் தெரியும். நீங்க சாதாரண நாமம் போட்டுருக்க வைஷ்ணவெல்லாம் போய் கேட்டல் அப்படின்னு அப்படின்னு உண்டா அப்படின்னு. அது என்ன காயத்ரி, தன்வந்திரி காயத்ரி அப்படின்ற நம்ம கிட்ட புதுசு புதுசா ஆரம்பிச்சிருவா. ரொம்ப விசேஷம். நல்லா பிரபன்னதா சிறிய ஸ்ரீரங்கம் வாசுவாச்சாரெல்லாம் கேட்டோம்னா முழுக்க உட்காந்து உபன்யாசமே வேண்டுவார். பிரபன்ன காயத்ரி ரொம்ப ஆச்சரியமா ராமானுஜ வைபவம். அதை வச்சுன்னே ராமானுஜன் சொல்லி முடிச்சுடலாம். எல்லா விஷயங்களும் எல்லாம் வந்துடும். அத்தனை விசேஷம் அதுல. உடனே ராமானுஜர் ஒத்துணுட்டார். அதுல இருந்துதான் 4000 திவ்ய பிரபந்தத்துல அதுவும் கூட சேர்ந்தது. ராமானுஜர் காலம் வரைக்கும் பார்த்தோம்னா நம்மாழ்வார் எழுதின விஷயங்கள், மற்ற 12 ஆழ்வார்கள் எழுதின விஷயங்கள் மட்டும்தான் பிரபந்தத்திலே இருந்தது. ராமானுஜர் காலத்திலே தான் ராமானுஜ நூற்றந்தாதியும் திவ்ய பிரபந்தத்தோட சேர்ந்துடுத்து. ராமானுஜ நூற்றந்தாதி சேர்ந்தாதான் 4000 வரும், இல்லாட்டி 4000 வராது. அந்த கேப் வச்சுட்டு இருந்தான் பெருமாள். அதுதான் ஆச்சரியம். அந்த கேப் வச்சுட்டு இருந்தானோ இது ராமானுஜனை பத்தி வரணும் அப்படின்னு இயற்பால வந்துடும். அது ஆச்சரியமா அவ்வளவு அழகா அந்தத்தையும் ஆதியையும் சொல்லி சொல்லி ராமானுஜ நூற்றந்தாதி எழுதினார். இந்த பெண் பிள்ளை அதை ராமானுஜத்துல சொல்லா, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே உருப்படாம இருந்து ராமானுஜரை கடிச்சு கொட்டின்னு இருந்த அமுதனார். அதுக்கப்புறம் அவரே ராமானுஜரை கொண்டாடி அந்தாதி சொன்னாரு. அடியாள் என்ன அந்த மாதிரியா, மொசல் புழுக்க சுவாமி என்ன போய் ஊரை விட்டு போகாது என்று அமுதனார் ஒருவேளை ராமானுஜர் நினைச்சு ஸ்ரீரங்கத்தை விட்டு கலப்பிருந்தாருன்னா இன்னைக்கு நூற்றந்தாதி கிடைச்சிருக்காது, ராமானுஜ நூற்றந்தாதி கிடைச்சிருக்காது. ஆனா நான் போய் ஒன்னும் ஆக போறது கிடையாது. நான் அந்தாதியா சொல்ல போறேன், அமுதனார போல ஒரு ராமானுஜரை பத்தியா சொல்ல போறேன். போ சுவாமி நீர் பாடு என்னமோ ஏதோ வந்தோமோ சேவிச்சோமோ நன்னாரன் ஆசீர்வாதம் பண்ண ஏண்டி போறாய் இதுக்கடி போறாய் ஒருவர் கூறி எழுவர் விடுத்து என்ன சுவாமி யாரிடத்துல தராதரம் தெரிஞ்ச விஷயம் சொல்ல வேண்டாமா, எனக்கெல்லாம் இவ்வளவு பிரயத்தனம் நீங்க படலாமா. ஒரு கொசு கிட்ட போய் அதை பிடிச்சு உட்காரு, அடுத்த வாழை கடிக்கிறியே, ஜீவகாரணம் உனக்கு வேண்டாமா, கொஞ்சமா உனக்கு புத்தி இருக்கா, பிராரப்த கர்மாவால நீ கொசுவா பிறந்திருக்கா, இப்படி கடிச்சேன்னா உனக்கு இன்னும் பாவம் சேரும். நீ 84 லட்சம் கோடி ஜென்ம உபன்யாசம் நீ சுத்தன ஓடி நான் உபன்யாசம் பண்ணேன்னா கொசு என் கையில உட்காந்து கடிச்சிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அது வேண்டியது. அது உட்காந்து கேட்க போறதா, இல்லாட்டி ஆக ஒரு தூரம் எனக்கா கஷ்டப்படுறாரு அப்படின்னு அப்படியே பிராண தியாகம் பண்ணிட்டு அப்படியே மோட்சம் வரைய போறோம், ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி நான் ஒரு கொசு என்னிடத்துல போய் இவ்வளவு தூரம் பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் ராமானுஜரோட காருண்யம். ஒரு கொசுவிடத்திலே போய் இவ்வளவு பிரயத்தனப்படுவாளா அடியாள் மொசல் புழுக்க சுவாமி. வரப்பல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன அப்படின்னு சொல்லி அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே அப்படின்னு கேட்டுட்டார். ராமானுஜர் அப்படியே மேனிசிலிருந்து நிற்கிறார். அது கூரத்தாழ்வான் வைபவம், அது அமுதனாருடைய வைபவம் இல்லை, கூரத்தாழ்வானுடைய வைபவம். அதுலயும் ஒரு சந்தர்ப்பத்துல இந்த திருவரங்கத் அமுதனார், அதுக்கப்புறம் தான் அவருக்கு திருவரங்கத் அமுதனார் அப்படின்னு அமுதம் போல கவி சொல்லக்கூடியவர். ஆனா ராமானுஜ நூற்றந்தாதி சொன்ன பிறகுதான் அமுதம் போன்ற கவித்துவம் அழகா வந்தது அவருக்கு. அப்பதான் அந்த அமுதம் போல கவிக்கு ஒரு பிரயோஜனம் கிடைச்சது. அந்த மாதிரி இப்ப எத்தனையோ புஷ்பங்கள் பூக்கிறது, எல்லாமே பத்மநாப சன்னதிக்கு ஏறிடுறது.
இல்லாட்டி எத்தனையோ புஷ்பங்கள் எல்லாம் பார்க்கலாம், யாரோ தலையில சுடிக்கிறா, இல்லாட்டி பணத்துக்கு வாரி அரைச்சிட்டு போட்டு போற எத்தனையோ பேர் காலில் மிதிப்படுறது, என்ன பிரயோஜனம்? பத்மநாபன் சன்னதிக்கு போச்சுன்னா அது பிரயோஜனம். அது போல நல்ல கவித்துவம் இவர் ராமானுஜர் பத்தி பாடின உடனே அதுக்கு ஒரு பிரயோஜனம் கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் அந்த வார்த்தைகளுக்கு பிரயோஜனம் இல்லாம இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்திலே மத்தியானம் நல்ல வேகாத வெயில், அந்த வெயில்ல சுவாமி ராமானுஜர் சிஷ்யாலெல்லாம் விட்டுட்டு தான் ஒருத்தரா மடத்துல இருந்து கிளம்பி நடந்து போறார். யாரும் இல்லாம மத்தியானம் ஆகாரம் எல்லாம் முடிச்சு விஸ்ராந்தியா இருக்கிற சமயத்தை ஒரு பாட்டு கிளம்பி போறோம். நேர திருவரங்க தமுதனார் வீட்டுக்கு போறார் சுவாமி ராமானுஜர். தான் ஒருவரா போறார், கூட தான் யாரையும் கூப்பிடல. அழகா உள்ள ஏறி இன்னொன்னு ஒரு அசந்து போறார். சுவாமி இவ்வளவு தூரம் வேகாத வெயில்ல இந்த சிறியனை பார்க்கறதுக்கு வரணுமா? யாராவது ஒரு தடவை சொல்லிவிட்டு இருந்தா அடியேன் வந்திருக்க மாட்டேன்னா, இவ்வளவு தூரம் பரிசிரமப்பட்டு வந்திருக்காளே, அடியன் என்ன கைங்கரியம் பண்ணணும்னு கேட்டார். முதல்ல ராமானுஜர் தலையிடாதீங்கன்னு சொன்னவர், இப்ப அடியன் இப்ப என்ன கைங்கரியம் பண்ணணும், இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்திருக்காளே, நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க, எதுக்காக இவ்வளவு தூரம் சிரமப்பட்டாளோ சொல்லுங்க, என்ன வேணாலும் பண்றது காத்துன்னு இருக்கேன். எப்படி தசரத சக்கரவர்த்தி அழகா விஸ்வாமித்திரத்துல சொன்னாரோ அது போல சொன்னார். உடனே ராமானுஜர் சொன்னார், உனக்கு இந்த கோவில்ல புராணம் வாசிக்கக்கூடிய ஒரு கைங்கரியம் இருக்கு இல்லையான? ஆமாம் சுவாமி. அவ வம்சம் தான் வாசிச்சிருந்தா. ரங்கநாதன் சந்நிதியில புராணம் வாசிக்கிறோம், புரோகிதம் சொல்றார், பௌராணிகர்னு சொல்றது உண்டு. அந்த ஒரு கைங்கரியத்தை நீ எனக்கு தானமா கொடுன்னு வாங்குறார் ராமானுஜர். உடனே அவர் சொன்னார், தேவர் இவ்வளவு தூரம் வந்து கேட்கிறேள் அப்படின்னா இதை விட வரணும். உடனே அழகா உதகபூர்வமா ஜலத்தை விட்டு மகாபலி தானம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டார். உடனே ராமானுஜர் நன்னாரு மோட்சம் கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் மட்டும் கிளம்பி வந்துட்டார். அதுக்குள்ள கூடத்தாழ்வன் பார்த்தார், என்ன சுவாமி ஏகாத வெயில் எங்க போயிட்டு? திருவரங்க தமுதனார் வீட்டுக்கு அப்படின்னு. எதுக்குன்னா, உமக்காகத்தான் போனேன்னா. எனக்காக எதுக்கு போகணும் சுவாமின்னா, இல்ல உமக்கு இந்த ஸ்ரீரங்கநாதன் கோவில்ல புராணம் வாசிக்க ரொம்ப ஆசை இல்லையா அப்படின்னா. ஆமாம் சுவாமி, ஆனா அவர் தானே பண்ணிட்டு இருக்காருன்னா, அதைத்தான் உதகபூர்வமா தானம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நாளையில இருந்து நீ வாசி அப்படின்ட்டார். அன்னிலிருந்து தான் கூரத்தாழ்வான் வாசிச்சார். அதுக்கப்புறமா தான் கூரத்தாழ்வான் பிள்ளை பராசரபத்திர வாசிச்சா. இன்னி வரைக்கும் அந்த வம்சத்தாரம் மட்டும்தான் ஸ்ரீரங்கத்துல புராணம் வாசிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அந்த மாதிரி அந்த புராணம் வாசிக்கிறார். அந்த கைசிக புராணம் வராகமூர்த்தியுடைய ஆச்சரியமான வைபவம். வராகமூர்த்தி தன் பக்தனுடைய தான பெருமையை சொல்லும்படியான வைபவம் இந்த கைசிக புராணம். வராக புராணத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் திருக்குறுங்குடி வைபவம். அந்த திருக்குறுங்குடி வைபவத்தை அழகா வராகமூர்த்தி சொன்னார் அப்படின்னு சொல்லிதான் பராசர பட்டர் ஒரு கைசிக ஏகாதசி. கைசிக ஏகாதசி சரியா குருவார் ஏகாதசி இன்னைக்குதான் கைசிக ஏகாதசி. அது திருக்குறுங்குடி பக்கம் போன நிறைய பேர் கௌசிக ஏகாதசி, நிறைய பேர் கைசிக ஏகாதசி. கௌசிகம் கிடையாது, கைசிக ஏகாதசி. அன்னைக்குதான் அவ்வளவு அழகா ஒரு புராணம் வாசிச்சு பராசர பட்டர் ஜோரா அதுக்கு வியாக்கியானம் பண்ண. நம்பெருமாள் ரொம்ப குஷியாய் முதல்ல தீர்த்தம் கொடுத்தார், சடாரி கொடுத்தார், கழுத்திருக்க மாலையை கொடுத்தார், பரிவட்டத்தை கொடுத்தார். கடைசியில சந்தோஷம் தாங்க முடியாம மோட்சம் தந்தோம்னுட்டார். பராசரப்பட்டிருக்கு அப்ப 28 வயசு. எல்லாரும் கத்ரா ரங்கநாதன் மோட்சத்தை போய் யாராவது கொடுப்பாளே பேர் விட ஆசை நட்டு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு. அப்படி அந்த புராணம் வாசிச்சு மோட்சம் அடைஞ்சவர் பராசரப்பட்டர். இத்தனைக்கும் காரணம் சுவாமி ராமானுஜர். அந்த புராணத்தை வாசிக்கக்கூடிய கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர் திருவரங்க தமுதனார். அவரிடத்திலேருந்து அதை வாங்கி கூரத்தாழ்வான் இடத்துல கொடுத்த ராமானுஜரிடத்துல இவள் சொல்றா, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே. எங்கே இருந்தெல்லாம் விஷயம் எடுக்கிறார் ராமானுஜர். ஆனா ராமானுஜர்னு தெரியாமலேயே பேசிட்டு இருக்கு, அது இன்னும் ஆச்சரியம். அதுதான் விசேஷம். ராமானுஜர் தெரிஞ்சு பேசினா கூட அது ஒரு ரசம். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றது ஒரு ரசம். ராமானுஜர்னு தெரியாதபடிக்கு அது சொல்றது ஒரு ரசம் தான். அதனால சொல்லிட்டு அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே அப்படின்னு ராமானுஜர் அழகா நினைச்சார். இப்படி அந்த வைபவங்களை நினைச்சுட்டு இருக்கார். கூட அந்த சிஷ்யாலாம் உடனே அவவாறு பூ மண்ணுமா அது பொருந்தியமாறன் புகழ் மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே அதை ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார். ராமானுஜன் நிதானமா கேட்டு இருக்கா. உடனே அந்த பெண் பிள்ளை அடுத்த வாக்கியம் சொல்றா, சம்பந்தமே இல்லாம ராமாயணத்துக்கு போறா. இது வரைக்கும் குரு சிஷ்ய ஆச்சாரிய புருஷ வைபவம் சொல்லியிருந்தா, அங்கே டக்குன்னு ராமாயணம் போறா. ஆச்சரியம். ராவணனுக்கு கூட இதம் சொல்ற தைரியம் இருந்த ஒருத்தனை பத்தி ராவணனுக்குலாம் போய் அறிவுரை சொல்ற, விநாச காலே விபரீத புத்தி அப்படின்னு. கேரளால இத்தனை யூனியன் இருக்கு, எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றா. நம்ம எல்லாம் யாராவது உபதேசம் பண்ணுவோமா? நேத்தியே பாலை வாங்கிட்டு கரிகார வாங்கிட்டு ஆத்துல உட்காந்துருக்கணும் வெளிய யூனியன் எல்லாம் கூப்பிட்டு வாங்க உட்கார்ந்து பண்ணாதீங்க. யாராவது ஒருத்தருக்கு தைரியம் இருக்கா சொல்லுங்க. சத்தியமா நம்ம எல்லாம் கிளம்ப போறதே கிடையாது.
சரி ஒரு நாள் ஹர்த்தா ஆத்துல இருக்கும் அவ்வளவுதானே. பெருசா இத்தனை யூனியனை கூப்பிட்டு இப்ப எத்தனை பேர் ஸ்ட்ரைக் பண்றதெல்லாம் சேர்த்து இவாளெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணப்படாதுன்னு சொல்லி அத்தனை ஜனங்கள் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணணும் அவ அடங்கிடுவா. யாரா பண்றது யாரா இருக்குமா? கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ராவணனுக்கு அறிவுரை சொல்றது இவாள் இந்த யூனியனுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி ரெண்டுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா அவனையும் பிடிச்சுண்டு ஒருத்தர் அறிவுரை சொல்லிட்டானா அந்த விஷயத்த சொல்ற. அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே, அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே. அனுகூலம் நல்லதை சொல்றது. ஆனா நமக்கெல்லாம் அனுகூல சத்ரு தான் ஜாஸ்தி. ரெண்டு உண்டு, அனுகூல சத்ரு பிரதிகூல பந்து அப்படின்னு ரெண்டு உண்டு. நமக்கு அனுகூலம் சொல்றேன்னு சொல்றவாள்லாம் நம்ம ஆத்மாவுக்கு விரோதமான விஷயங்களை சொல்றதுனால அனுகூல சத்ரு அப்படின்னு பெயர். அதே போல பிரதிகூல பந்து அப்படின்னு சொல்லலாம். நமக்கு கஷ்டமே கொடுத்துட்டு இருப்பா, ஆனா அவன் நமக்கு பரம பந்து. ஏன்னா அவனை பகவான் கொண்டு போய் சேர்த்துருவான். பரமபாகியம் அது. பிரகல்லாதன் இந்த அனுகூல சத்ரு பிரதிகூல பந்து ரெண்டுக்கும் ஒரே உதாரணம் சொல்லணும். பிரகல்லாதன், பிரகல்லாதனுக்கு அனுகூல சத்ரு அப்பா, பிரதிகூல பந்துவும் அப்பா. ஏன்னா நாராயணா சொல்லாதே அப்படின்னால அனுகூல சத்ரு. அவனுக்கு விஷமெல்லாம் கொடுத்து அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டே இருந்தனாலே அவன் இன்னும் இன்னும் நாராயணன். அதனாலேயே பிரதிகூல பந்து. ரொம்ப கஷ்டம் அது. நமக்கு பந்துக்கள் எல்லாம் அனுகூல சத்ரு, அனுகூல பந்துவே கிடையாது. சரி, அனுகூலம் பண்றவா பந்து, பிரதிகூலம் பண்றவா சத்ரு. சில பேர் அனுகூல சத்ரு அப்படின்னா தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு ஒழிந்தேன். ரொம்ப அழகா திருமங்க சொல்றார். தாய் தந்தை பந்து எல்லாரும் பிடிச்சுட்டு இருக்கேன், ஆனா எல்லாரும் எனக்கு அனுகூல சத்ருவா இருக்கா. யார் என்ன சத்கதி அடையறதுக்கு பிரயத்தனப்பட வைக்கிறா? மீராவுடைய கணவன் கும்பரானா. மீரா பாடு பக்தி பண்ணிட்டு இருக்கா, நாமஜபம் பண்ணிட்டு இருக்கா, கிரிதாரு ஜபிச்சுட்டு இருக்கான். விட்டானா அவளை எத்தானா பாடுபடுத்தினான். அனுகூல சத்ரு. தியாகராஜர் சொந்த அண்ணா ஜப்யேசன் அந்த பாடுபடுத்தினான். அனுகூல சத்ரு. துகாராம் அவருடைய பாரியை ஜீஜாய் ஆவலி அனுகூல சத்ரு. ஆனா சில பெரியவாள்லாம் அவளை ரொம்ப விசேஷமா அவ பத்திவிரதைன்றது எந்த பெரியவாளுக்கும் மாற்றமே கிடையாது. அவளுக்கு பாண்டரங்கனை கண்டாகாது, அவ்வளவுதான். அவளுக்கு துக்காராம கண்டாகாது, இல்ல பாண்டரங்கனை கண்ட ஆகாது. பாண்டரங்கனோட சேர்ந்ததுனால துக்காராம ஒரு கசப்பு. ஒரு கசப்பு சமயத்துல வேப்ப மரத்துல கொடி ஏறிடுத்து காய் கசக்குன்றோம் இல்லையா, அந்த மாதிரி எங்க ஆத்துக்காரர் நல்லவர் தான், பாண்டரங்கன் தான் வேப்பங்க அந்த மரத்துல ஏறிட்டு அதனால காய் கசக்கிறன்னு பாண்டரங்கன் மேல வழி போட்டு அது விடிய வேற ஒன்றும் கிடையாது. அனுகூல சத்ரு. அனுகூல பந்துவும் உண்டு. ஜெயதேவர் பத்மாவதி ரெண்டு பேரும் அனுகூல பந்து. மரகரள கண்டனம் மமசேசி மண்டனம் பெருமாள் எழுதும் பொழுது ஜெயதேவசத்துல வந்துட்டான். ஜெயதேவால ஆச்சரியமா ஜெயது பத்மாவதி ரமண ஜெயதேவ கவி அனுகூல பந்து. ரெண்டு பேரும் அனுகூல பந்து. துருவனும் அவ அம்மா சுனீதி இவா ரெண்டு பேரும் அனுகூல பந்து. ரெண்டு பேரும் அனுகூல சத்ரு கிடையாது, அனுகூல பந்து. அந்த மாதிரி ராவணனுக்கு அனுகூலம் சொன்னதா சில பேர் தான். விபீஷணன், சீதா மாதா, மால்யம் ரொம்ப பொறுக்கி எடுத்துதான். கும்பகரணம் சொல்றான், ஆனா பெருசா எடுபடல. யார் சொல்லி எடுபடல வச்சுக்கோங்க. ஆஞ்சநேயர் சொல்லி எடுபடல, சுக்ரீவன் சொல்லி எடுபடல, ராமனே சொல்லியும் எடுபடல. அவன் வாங்கின அந்த வரம் அப்படி. இந்த மால்யவன் இந்த அசுர கூட்டத்துக்கு அவன் தான் பாட்டன். எப்படி பீஷ்ம பிதாமகர் சொல்றோமோ அந்த மாதிரி மால்யவான் பாட்டன். அதனால அந்த மால்யவான் ராவணத்தை சொல்றான், ராவணா நீ என்னமோ இந்த ராமன் சாதாரணப்பட்டன், அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போல. அதே மாதிரி அது ஆச்சரியம். ராவணனுக்கு மாத்தி மாத்தி யாரா ஒருத்தர் ராம வைபவத்தை சொல்லிட்டே இருக்கா. மறக்க முடிய மாட்டேங்கிறது அவனால. மறக்க முடியறதே கிடையாது, மறக்க முடியறதே இல்லை. நம்ம எல்லாம் பத்மநாபர் பார்த்தா இந்த கூட்டம் எல்லாம் டிவி நியூஸ் மயங்கி கிடக்கிறது. நியூஸ்லயும் நம்ம வந்துட்டோம்னா தேவே நம்மளை பார்த்துருவோம். நியூஸ்குள்ளேயும் வந்துட்டோம். எல்லா நியூஸ்லயும் திருப்பதி பார்த்தா எப்ப திறந்தாலும் பத்மநாபரை பத்தி நியூஸ் வராத நாளே கிடையாது. அதுவும் தூத்துக்குடி எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கவாள் டக்கு டக்குன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார், குருஜி இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு பத்மநாபரை பத்தி ப்ரோக்ராம் பாருங்க அப்படின்னு. குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு அவரை போன் பண்ணுவான். குற்றம் நடந்தது என்ன, ஆனா சொல்றது பத்மநாபரை பத்தி. இது யார் குற்றம் தான் எங்களுக்கு தெரியல.
பத்மநாபனுடைய குற்றமா ராஜாவுடைய குற்றமா கேஸ் போட்டவர் குற்றமா போட்டவர் ஜம்முன்னு போயிட்டார் யார் மேல போட்டோ அவர் தேவன் படுத்துட்டு இருக்கார் சம்பந்தப்பட்டவால உளறிட்டு இருக்கும் இதான் நடந்துட்டு இருக்கு எல்லாரும் ஆச்சரியம் ஆனா பத்மநாபன் நியூஸ் வரைக்கும் வந்துட்டாரா இல்லையா எந்த கூட்டம் நம்மள மறந்து போயிடுறது அதனால நியூஸ் பாக்குறா பெட்ரோல் விலை ஏறி போயிடுது அது ஏறி போயிடுது எல்லாம் ஒரு பக்கம் பார்த்துருந்தாலும் கூட நம்ம நியூஸ் சைட்ல வரட்டும் எல்லா சேனலும் யாரும் தள்ளுபடியே பண்ணல பத்மநாபன் விஷயம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லலையா ஊருக்கு வரவாள்ல இருந்து ஊரை விட்டு போறவாள்ல இருந்து யார் வேணாலும் பத்மநாபத்தை பத்தி பேசலாம் இது கூட ஒருத்தர் வந்து பேசிட்டு போயிட்டார் யாராவது வருவா இல்லையா பத்மநாபரை பத்தி பேசாம யாராலும் இருக்க முடியாது சர்வத்திர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா அந்த மாதிரி ராவணனுக்கு ராவணன் மறக்க முடியலையா யாராவது ஞாபகப்படுத்திட்டே இருக்க அந்த மால்யவான் பேசுறான் ராவணன் இடத்துல அப்பா நீ என்னமோ சாதாரணமா ராமனுடைய மனைவியை தூக்கிட்டு வந்துட்டா நினைக்கிறியா மாரிசனா கூட்டிட்டு போய் அவன் மாறு வேஷத்துல ஓடி அதுக்கப்புறமா நீ எல்லாம் ஏமாத்தி தூக்கிட்டு வந்திருக்க தூக்கிட்டு வந்த பிறகு நிம்மதியா இருக்கியா சொல்லு நீ கிளம்பும் போது ஒரு கழுது ஒண்ணு அந்த பாடுபடுத்திட்டு அப்புறம் அதெல்லாம் வெட்டி கொண்டு போட்டு இங்க வந்துவிட்டாங்க கொண்டு அசோகவனத்துல வச்சுட்டாய் அசோகவனத்துல வச்சுட்டு அவ்வளவு நாள் தொட முடிகிறதா சொல்லு அவளுடைய கற்பு நிதியை ஒன்ன போட்டு படாத பாடுபடுது நீ கெஞ்சின்னு இருக்கா மிரட்டின்னு இருக்கா அவ காலில் விழாத குறை எல்லாம் நடந்துட்டு இருக்கு இத்தனையும் பண்ணிட்டு அல்ல ஒண்ணும் இல்ல ராமன் வந்தா பாத்துருவேன் என்ன ஞாபகம் நிறைய வரம் நான் சொன்னா நிறைய எனக்கு வரம் இருக்கு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது நீ வாங்கின வரத்துல மனுஷா குரங்கு லிஸ்ட்ல சேர்க்கடா ராவணா ஞாபகம் வச்சுக்கோன்னு மறந்து போயிட்டானா நீ எல்லாம் வரம் வாங்கினாய் மனுஷா குரங்குன்னு அந்த லிஸ்ட்ல 2 பேரை விட்டுட்டா இதெல்லாம் ஒரு விஷயமான அந்த 2 பேரை ஜோடிச்சேன்னு வந்து நிக்கிற உனக்கு நீ யாரும் மறந்தையோ அவ 2 பேர் மனுஷாலும் குரங்கும் ஒண்ணு சேருமா ரெண்டுமே கஷ்டம் ரெண்டுத்துக்கும் கஷ்டம் மனுஷா குரங்கோட இருந்தா குரங்குக்கு கஷ்டம் குரங்கு மனுஷாவோட சேர்ந்தா மனுஷாளுக்கு கஷ்டம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா அடுத்த நாளுக்கு கஷ்டம் ரொம்ப கஷ்டம் பெரிய பாடுது அது இத்தனை குரங்கு ஒரு மனுஷன் அது இவன் சாதாரண மனுஷன் இல்ல ஒக்கமாட ஒக்கபான ஒக்க பாரிய எல்லாத்தையும் விட்டு கொடுப்பான் அதே சமயத்தை சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டான் அன்புக்காக என்ன வேணா பண்ணுவான் சத்தியம் அப்படின்னு வந்துருத்துனா நினைச்சதை நடத்தி காட்டுவான் ஸ்வயம் மகாவிஷ்ணு அவதார் உன்னை வதம் பண்றதுக்குன்னே சொல்லிட்டு அவன் ராமன் வேஷம் கொண்டு வந்திருக்கான் ஏமாந்து போடாத எவன் வாமனனா வந்தானோ அவனே ராமனா வந்திருக்கான் எவன் ராமனா வந்திருக்கானோ அவனே பின்னாடி பல அவதாரம் எடுக்கக்கூடியவன் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருத்தாம் வரக்கூடியவன் மத்யம் கூர்மம் வராகம் நிருசிம்மம் வாமனம் இத்தனை அவதாரம் எடுத்து பரசுராமனின் எல்லாம் பண்ணிட்டு உனக்கு பரமப்பிரியமான வாலியையும் வதம் பண்ணி அவனுடைய தம்பி சுக்ரீவனையும் ராஜ்ய பரிபாலனம் பண்ண வச்சு உன்னிடத்திலே அவன் தம்பியையும் பிரிச்சு தன் காலில் விழ வச்சு அந்த தம்பிக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு உன்னை கொலை பண்றதுக்கு காத்துட்டு இருக்கான் இன்னும் வைத்திகார்த்தம் நீ பண்ணிட்டு இருக்காய் ஒரு பிரயோஜனம் கிடையாது ஒழுங்கு மரியாதையா சீதா பிராட்டியை கொண்டு விட்டுடும் அவடத்த சரணாகதி பண்ணாய் அப்படின்னா லோகமே கொண்டாடும்படியா நீ இருக்கலாம் அவ்வளவு பெரியவன் ராவணேஸ்வரன் உனக்கு பேர் வேற இருக்கு லங்கேஸ்வரன் வேற திருநாமம் இருக்கு எல்லாத்தையும் இழந்துடாது அவனிடத்துல பிடிவாதம் பிடிச்சு ஜெயிச்சவன் இன்ன வரைக்கும் யாரும் இல்லை அவனிடத்த சரணாகதி பண்ணவா ஜெயிச்சிருக்கான் அவனுக்கு எதிரம்பு கோத்து நின்னவாளோ அவனிடத்துல பிடிவாதம் பிடிச்சிருந்து அவனுடைய இஷ்டத்துக்கு விரோதமா போனவாளோ இன்ன வரைக்கும் ஜெயிச்சதில்ல அதனாலே ராவணா போனதெல்லாம் போட்டும் இப்ப போய் அவனிடத்துல சரணாகதி பண்ணா கூட உயிர் பிழைக்கலாம் அதுதான் பகவானுடைய பரம காருண்யம் அதனாலதான் பெரியாழ்வார் சொல்றார் கோடி மூடி எடுப்பதன் முன்னம் அப்படின்னு கடைசியில அந்த துணியை போட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி கௌத்துவமுடைய கோவிந்தனோடு கூடி ஆடின்னு அந்த காலம் அடைவதன் முன்னம் அப்படின்னு அந்த காலம் அடைவதன் முன்னம் அப்போதைக்கு இப்போதே எல்லாம் இதுக்கு மேல ஒண்ணுமே வழிய வச்சு எல்லா வாய்ப்பும் அழுகி போயிடுதுன்னு சொல்றோம் இல்லையா எல்லாம் காலம் கடந்து போச்சு எல்லாம் பிரயோஜனம் இல்லை இதுக்கு மேல ஒரு அவசியம் இல்லை இனிமேல் பண்ணி பிரயோஜனம் இல்லை கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அதிக வசனம் சொல்லுவாங்க அந்த ஒரு ஸ்திதியில நின்று போய் பத்மநாபன் காலில் விழுந்தா கூட காப்பாத்திருப்பார் இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை இதுக்கு மேல பிரயோஜனம் இல்லைன்ற அந்த ஸ்திதியில கூட பத்மநாபா ரட்சிக்கணும்னு கட்டியாச்சுனா பிரயோஜனம் அந்த மாதிரி மால்யமான் சொல்றான் இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல இப்ப கூட ராமான்னு போய் விழுந்துடு விழ கூட வேண்டாம் கை கூப்பினா போதும் கை கூப்ப கூட வேண்டாம் சீதையை கொண்டு விட்டாலே போதும்பா ராமன் டக்குன்னு உன்னுடைய குற்றத்தை மன்னிச்சுடுவான் மறந்துடுவான் அதனால சொல்றான் கேட்க மாட்டேங்க ராவனுக்கு எத்தனையோ பேர் சொல்லியாச்சு ஆனாலும் ரொம்ப அனுகூலமா சொல்றான் மால்யவன் இவ்வளவு தூரம் சொல்றேனேப்பா கேட்க மாட்டியா அதெல்லாம் கேட்க மாட்டேன் வயசான களம் புத்தி மயங்கி போயிடுத்து தியானம் சொல்லிட்டு போய் வளர்ந்து போ அப்படின்னு அப்ப கூட மால்யவான் அழகா கடைசி வரைக்கும் அந்த உச்சிதமான அனுகூலமான விஷயங்களை சொன்னான்
அதே இந்திரஜித் மற்றவாள்லாம் ராவணனுக்கு அனுகூலமா சொல்லல, எல்லாம் அவனுக்கு பிரதிகூலமா. அப்பா ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா, என்னப்பா பெரிய ராமன், என்னப்பா பெரிய குரங்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இந்திரன் தான் ஜெயிச்சிருக்கான், ஒன்னும் பெருமாள் ஜித்து கிடையாது, இந்திரஜித். இப்போ ஒரு குழந்தை உபன்யாசம் பண்ண நம்ம தூத்துக்குடியில கிருஷ்ண ஜெயந்தி போயிருக்காங்க, பேர் ஷடஜித் அப்படின்னு பேர். அதாவது சடன்ற வாயு ஜெயிச்சுட்டாங்க, ஷடஜித்னு பேர். சடகோபன்ற பேரை ஸ்டைலா வச்சிருக்காரு அவர் தாத்தா, அது பெரிய உபன்யாசகர். நான் ஸ்டைலா இது மாதிரி ஃபேஷனான பேர்லாம் நீங்க தேடி அனுப்பிக்கல சொல்லுங்க, அதெல்லாம் நம்ம யோசிக்க கூட சம்ஸ்கிருத பாண்டித்யம் ஷடஜித் அப்படின்னு தெரிஞ்சு அசந்து போனேன் நான். சடகோபன் பேர் அப்படி ஷடஜித், அது அப்படி அது புலிக்குட்டி மாதிரி கடகடன் உபன்யாசம் பண்றது, அது பாடு அது உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெட்டிலே அழகா சொல்றோம். அத்தனை விசேஷம் அந்த புத்தி வரணுமே. இந்திரஜித்து தானே ஒழிய விஷ்ணுஜித் கிடையாது, விஷ்ணுவை ஜெயிச்சவன் இல்லையே. யமஜித் கிடையாது, யமதர்மராஜனை ஜெயிச்சவன் இல்லையா. அல்ப இந்திரன், இந்திரனை யார் வேணா ஜெயிக்கலாம். இந்திரன் எல்லாம் ஜெயிக்கிறது யாராவது வேணுமா, ஒண்ணுமே அவனா தோது போயிடுவான். ரம்பாம எனக்கு ஊர்வசியே போதும் இந்திரனை ஜெயிக்கிறது, வேற யாரும் அவசியமே கிடையாது. ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு தானா அழியக்கூடிய ஒரு சந்தானே இந்திரன். பார்க்கலாமே பாகவதம் முழுக்க 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 ஒருத்தன் வரான் பகவானோடனா இந்திரன் தான். அவனாலதான் திரும்ப திரும்பி பெருமாள் அவதான் எடுத்துட்டே இருக்கா. அது வரைக்கும் இந்திரன் நன்றி கடன் பட்டிருக்கோம் வச்சுக்கோங்களேன். அவன் ஏதாவது ஏடாகுடம் பண்ணுவான், பெருமாள் அவதான் எடுத்துட்டு வந்துருவார். திருப்பாக்கடல் கடைகிறதா இருக்கட்டும், வாமன அவதாரம் எடுக்கிறதா இருக்கட்டும், மோகினி அவதாரம் எல்லாம் இந்திர பெயரை காப்பாற்றுறதுக்கு. சரி அபாரா இந்திரா 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 ஜபிச்சது போதுமே அப்படின்னு நினைக்கிறதோ வித்ராசுரன் திரும்பி இந்திரன் வந்துடுவான். ராமாயணத்துல போனா அங்க ஒரு இந்திரன் வந்துடுவான், அகல்யான். மாத்தி 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 இந்திரன். சரி அபாரா ஒழிஞ்சாண்டா அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணவதாரத்தை வந்து நிப்பா, மழையை கொட்டு அங்க ஒரு இந்திரன் வந்து நிப்பான். அதுக்கப்புறம் கோவிந்த பட்டாபிஷேகம், அதுல எல்லாம் போனா கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணனால ஓரளவுக்கு இந்திரன் பேரையா நாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இல்லாட்டி அவன் பேர் அசுரர்கள் லிஸ்ட்ல சேர்த்துட்டு சொல்லவே மாட்டோம். கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணான் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக போனா போறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், லோகபாலன் அப்படின்னு. நிஜமாவே எனக்கு இந்திரன் மேல ஒரு மரியாதை எப்ப தெரியுமா வந்தது, திருவனந்தபுரம் வந்து இந்திர வாகனம்னு கேட்ட பிறகுதான் மரியாதையே வந்தது. அது வரைக்கும் நமக்கு இந்திரன்னா 7 நாட்டு சனி, ஆகவே ஆகாது என் வாழ்க்கையில. இந்திரலோகம் ஆளும் வச்சுவை வேணும் ஆழாரு சொல்லிட்டாரா. இந்திரன்னா சரி போனா போறதுன்னு ஒரு மரியாதை எனக்கு வந்து திருவனந்தபுரம் வந்து இந்திர வாகனம் விசேஷமா இருக்கும், மழையெல்லாம் பெய்யுமா, சரி பரவாயில்ல. ஆனாலும் இந்திரனுக்கும் மழைக்கு ஒரு சம்பந்தம் இருக்கதா செய்யறது, அது ஏன்னா எனக்கு தெரியுது. அந்த மாதிரி இந்த இந்திரனால பகவான் இவ்வளவு அவதாரம் எடுத்திருக்கான். அதனால இந்திரஜித் சொல்றதெல்லாம் கேட்டுறான் ராவணன், பெருசா புத்தி வேலை செய்யல. ஆனா மால்யவான் தெளிவா அவனுக்கு அனுகூலம் சொல்லிட்டான். அதுபோல அடியாள் இல்லையே சுவாமி, அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே. அனுகூலம் யாரால் சொல்ல முடியும் சுவாமி? சத்தியம் ஆத்மாவுக்கு அனுகூலம் நமக்கு யார் சொல்லுவா சொல்லுங்க, ரொம்ப கஷ்டம். அதனாலதான் பெரியவா சங்கரெல்லாம் சத் சங்கத்துவ நிசங்கத்துவம் சொல்லலாம் ஆத்மாவுக்கு அனுகூலமான விஷயம். இப்ப நீங்க டிவி பாக்குறதோ, இல்லாட்டி பந்துக்கள் கல்யாணத்துக்கு போகிறதோ, இல்லாட்டி ஒரு கடைவீதிக்கு போய் ட்ரெஸ் வாங்குறதோ, இதெல்லாம் ஆத்மாவுக்கு அனுகூலமான காரியங்கள், எல்லாம் சரீரத்துக்கு அனுகூலமான காரியங்கள். நீங்க சரீரத்துக்கு அனுகூலமான காரியங்கள் லிஸ்ட் போட்டு சொல்லுவா, எந்த கடையில அரிசி வாங்கலாம், எந்த கடையில சீப், எல்லாம் கிளீனா நமக்கு சொல்லுவா. ஆத்மாவுக்கு எங்க போனா நல்லது உளறல் அப்படிங்குவா. அதெல்லாம் என்கிட்ட கேட்ட எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவா. ஏன்னா ஆத்மாவுக்கு ஒரு சத்கதி சொல்லுவோம். திருவனந்தபுரத்து கடையில பத்மநாபன் கால போய் சொல்ல மாட்டா, பாகவதம் வாசிங்க எல்லாம் சொல்லுவா. அதான பாத்துங்க, பாகவதம் வாசிங்கோ, அந்த பாராயணம் இந்த பாராயணம், இது வரைக்கும் அனந்தபுர வாசி அது பாகவதம் தான் தெரிஞ்சு பதனாவனம் பிடிச்சுக்கோன்னு சொல்றது ஆள் கிடையாது. பெரிய கஷ்டம் இது. ஆஹா மால்யவன் அனுகூலம் சொல்லிட்டான், ராமன் காலில் போய் விழுடா, விழுந்தாதான் ஜெயிப்பா அப்படின்ட்டான். அந்த மாதிரி சொல் பேச்சு கேட்காத ராவணனுக்கும் அனுகூலம் சொல்லும்படியான ஒரு பக்குவம் மால்யவானுக்கு இருந்தது. அடியாள் மால்யவானும் இல்லை, ஆனா ராவண கூட்டு என்னிடத்துல போய் நீங்க சொல்லல சுவாமி அனுகூலம்